Hey guys, welcome to Hunter Learning Together. Okay, so யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஒரு attendance போடுங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது physical chemistryல இருக்க 1 marks. Okay, so already we have discussed the 1 marks in inorganic chemistry. அதாவது unit 1ல இருந்து unit 5 வரைக்கும் இருக்க 1 marks நம்ம already discuss பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா so இந்த செஷன் முடிஞ்சோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஷீட் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் லிங்க் வரும். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஹாய் விக்னேஷ், குட் ஈவினிங். ஸோ விக்னேஷ், நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? விக்னேஷ்? ஸோ நம்ம அதில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க 1 marks டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஹாவ் யூ அட்டெண்டட் தி லாஸ்ட் கிளாஸ்? ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ, ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் 51 marks. அதாவது யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் 51 marks நம்ம பார்த்துருக்கோம். புக் பேக் மட்டும் இல்லை, புக் இன்சைட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூகுள் ஷீட் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். யா விக்னேஷ், பார்க்கலையா நீங்கள் இன்னும்? ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்கள் அந்த 1 marks ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. யா, ஓகே விக்னேஷ், குட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 marks in physical chemistry. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் வில் பி டிஸ்கஸிங் த 1 marks in organic chemistry, அதாவது யூனிட் 11லேருந்து 15 வரைக்கும். அண்ட் இஃப் யூ ஃபீல் எனி 1 marks is difficult in organic chemistry, you can send the 1 marks to the WhatsApp community. ஓகே, நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸில் ஸ்லைட்ஸில் ஐ வில் இன்க்ளூட் தோஸ் questions too. ஓகே, எஸ். ஹாய் சாம், குட் ஈவினிங். Sam, have you watched the 1 marks discussion in inorganic chemistry? Inorganic chemistry 1 marks last class discuss பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டீங்களா? Have you watched? Okay. Okay, so நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா you can go and check it in the description. Okay, fine. Hi Makuna, good evening. Sam, have you watched half, right? Okay. ஸோ மிச்சதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருங்க. பிகாஸ் அதில் நம்ம புக் பேக் மட்டும் இல்லாமல் புக் இன்சைட் அண்ட் கிரியேட்டிவ் 1 marks எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். ஹாய் சுந்தர், குட் ஈவினிங். ஹாய் ஹாப்பி ஸ்மைல், குட் ஈவினிங். ஓகே, உங்கள் ஸ்மைலோட உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஓகே. ஸோ சுந்தர், நீங்கள் பார்த்துட்டீங்களா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க 1 marks டிஸ்கஷன்? ஓகே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்க 1 marks. ஓகே, ஸோ இதில் புக் பேக் மட்டும் இல்லை, புக் இன்சைட் அண்ட் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், பிடிஏ கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ் 1 marks எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஹாய் ஹர்ஷிவ். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 marks, ரைட்? ஸோ அதுக்கு முந்தின கிளாஸில் யூ ஹேவ் ஆஸ்ட் 1 marks. ஸோ வி ஹேவ் டிஸ்கஸ்ட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கிளாஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, எஸ். Okay, fine. So we'll move to the first question. We'll start with the first question. How many faradays of electricity are required for the following reaction to occur? So இங்க எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா you can see Cr2O7 2- to Cr3+. ஸோ இதை வந்துட்டு நம்ம MnO4- வச்சு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் we are going to apply it here. Okay, Cr2O7 2- Cr3+ நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு what is the Faraday of electricity you need? Okay, so that is the question. The options are 7f, 5f, 3f and 1f. Can anyone solve it? Okay, so Vignesh B சொல்லிருக்கீங்க, 5f சொல்லிருக்கீங்க. Okay, so we'll check it. Any other answers? So இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் இருக்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சாதான் இதோட டிஃபரன்ஸ் வச்சு we can calculate the Faradays of electricity we need, right? So Cr2O7 2- குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, so Cr2O7 2-. ஸோ இதில் குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? இங்கே நம்ம 2x வச்சுக்கிறோம். 7 ஆக்சிஜன் இருக்கு, அதுக்கு -2 சார்ஜ் is equal to -2. So 2x minus 14 is equal to -2. So 2x will be equal to 12. X will be equal to 6.
ஸோ இங்கே என்ன வருது 6 வருது. ஸோ குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +6 இந்த ரியாக்டன். ப்ராடக்ட்ல இது என்னவா மாறி இருக்கு 3+ மாறி இருக்கு. அதாவது +6 ஸ்டேட்ல இருந்து +3 ஸ்டேட்டுக்கு இது என்ன இருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஹியர்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இட் இஸ் 6 - 3 இல்லையா? 6 - 3 எவ்வளோ 3. ஸோ ஒரு எலக்ட்ரான் மூவ் பண்றதுக்கு, அதாவது ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு நம்மளுக்கு 1 ஃபாரடே தேவை. அப்போ இங்க 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை? we need 3 faradays. So your right answer is 3F. Okay, so 5F சொன்னீங்கல்ல, so it is wrong, it is 3F. Okay, yes. +7 and +2 சொல்லிருக்கீங்க சுந்தர், check it. +7 வரும், 6 இல்லையா வரும், +6 and +3. ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த MnO4 -2 Mn2+ இதுக்கான ஆன்சர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இதுக்கு தான் 5F வரும். பட் இங்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா Cr2O7 2 - Cr3+. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. பிகாஸ் நம்ம ஃபாரடேஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி Fன்னு வந்தாலே நம்ம என்ன மைண்ட்ல வச்சிருப்போம்னா 5F மைண்ட்ல வச்சிருப்போம். ஸோ see the question carefully. ஓகே, எஸ். Okay, fine. So next, laptops have என்ன பேட்டரி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க லேப்டாப்ஸ்ல. lead storage battery, fuel cell, mercury button cell and lithium ion battery. What will be the answer? நம்ம cell phones, laptops, computers இதுல எல்லாம் what battery will be present? Yes, Harshiv D சொல்லிருக்கீங்க, விக்னேஷ் D சொல்லிருக்கீங்க. Yes, it is lithium ion battery. Okay, so இந்த lead storage battery எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா it is used mainly in the transportation, trains la, and then it is used in inverters லாம் யூஸ் பண்றது lead storage battery. அதே மாதிரி fuel cellுமே transportationல தான் யூஸ் பண்ணுவாங்க. and mercury button cell, so button cell நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாட்ச்ல எல்லாம் சின்னதா பட்டன் மாதிரி ஒரு செல் இருக்கும் இல்லையா, அதான் mercury button cell. so it is used in watches and in cameras. Okay, இப்போ digital camera லாம் this lithium ion battery is used in digital camera, and then laptop, phone, computers இதுல எல்லாம் என்ன யூஸ் பண்றோம்? lithium ion battery யூஸ் பண்றோம். Okay, so take a screenshot of this and keep. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து போயிட்டே இருக்கோம் இல்லையா, ஸோ 45 கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ண. ஸோ இந்த 45 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த செஷன் எண்ட் ஆனோன்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீக் ஏரியாஸ் எதுன்னு சொல்லி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க அண்ட் எங்கே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கு ஸ்கோர் போட்டுகிட்டே வாங்க. அட் லாஸ்ட் யூ மஸ்ட் டெல் மீ தி ஸ்கோர். ஓகே, எஸ். And next question, packing efficiency of body centered cubicles. So இதுக்கு நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Okay, let's see. Yeah, good evening Indrani. Indrani, today you are late, so we have completed 2 questions. Okay, yes, 100 minus packing efficiency. Harshiv, you are giving the answer for vacant space. இங்க packing efficiency மட்டும் தானே கேட்டிருக்காங்க. Read the question carefully. Okay, Makuna B சொல்லிருக்கீங்க 68, Indrani B சொல்லிருக்கீங்க. Yes, it is right, 68. Okay, so for body centered cubic the packing efficiency is 68%. So what is the packing efficiency for simple cubic unit cell? Simple cubic unit cell what will be the packing efficiency? What is the packing efficiency for simple cubic cell? It is 52.38%. கரெக்டா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ ஃபார் சிம்பிள் கியூபிக் இட் இஸ் 52.38, கரெக்ட். ஃபார் பிசிசி we have discussed it is 68. and what is the packing efficiency for FCC? FCC-க்கு what is the packing efficiency? It is 74%. Okay, so அதனால தான் இந்த FCC-யை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா CCP-ன்னு சொல்லுவோம். What is CCP? What is CCP? Yes, you are right, Makuna. 74. Sam 74 சொல்லிருக்கீங்க. Okay, so what is meant by CCP அப்படின்னா என்ன? Cubic close packed, right? So இந்த cube-லயே ரொம்ப close-ஆ pack ஆயிருக்கிறது எது? FCC தான், because it occupies 74% of space இது occupy பண்ணுது. and இதை வச்சு we can calculate the vacant space too, right? so vacant space நம்ம எப்படி calculate பண்ணலாம்?
இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்றது நம்மளோட கியூப்ல எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஆக்கியபை பண்ணியிருக்கு இல்லை பிசிசி ஆக்கியபை பண்ணியிருக்கு அப்படின்றது பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ இந்த பேக் பண்ண ஸ்பேஸை தவிர மிச்ச ஸ்பேஸ் என்னவா இருக்கும், வேக்கண்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வேக்கன்ட் ஸ்பேஸ். ஸோ சிங்ஸ் இங்கே நம்ம பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்றதுனால வேக்கன்ட் ஸ்பேஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இட் இஸ் 100 மைனஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ what will be the vacant space for simple cubic? In the 3 kume tell me the vacant space, because idume keklam vacant space um keklam. Okay, so what is the vacant space? Hi Janel. Okay, so what is the vacant space? Vacant space another 100 minus packing efficiency. So for simple cubic cell, what is the packing efficiency? It is 52.38 illaya. So 100 minus 52.38 enna varum, will be getting 47.62%, right? So adhe mari BC6 solunga paakalam. 100 minus 68, what will be 100 minus 68? What will be 100 minus 68? Harshiv, Makuna, Indrani, Anusha, Sam, yeah, it is 32, right? So 32% varum. Adhe mari FCC ku what will be the vacant space? Is Arun, Shri, Anushri, Sundar, Vignesh, Sam, Harshiv ellame correct ah sollirkeenga. It is 32%. What will be the vacant space for FCC? So FCC ku இது 74% occupy பண்ணிருக்கு அப்படினா vacant space என்னவா இருக்கும்? Yes, it is 26%. Good. Okay, so Vignesh, Makuna, Harshiv, Sam correct ah sollirkeenga. It is 26%. Okay, so இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், which is important. Okay, note it down. And next is இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேக்கன்ட் ஸ்பேஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, பேக்கிங் எஃபிஷியன்சில இருந்து 100 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேக்கன்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த வேக்கன்ட் ஸ்பேஸ் ஃபார் எஃப்சிசி யூனிட் செல்? எஸ், இட் இஸ் A, 26%. ஓகே, யூ ஆர் ரைட். ஸோ இட் இஸ் 26%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் EA இஸ் ஹை, வாட் வில் பி த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? அதாவது EA அப்படின்னா என்ன? வாட் இஸ் EA? வாட் இஸ் EA? What is EA? EA அப்படின்னா என்ன? And EA ஹையா இருந்துச்சுன்னா rate of the reaction என்னவாகும்? ஹை ஆகுமா, லோ ஆகுமா, or it will be 0, or it depends on the initial concentration. Yeah, EA is activation energy, you're right. Okay, EA is activation energy. Okay, so activation energy na the minimum energy required for the formation of activated complex. இப்போ ஒரு ரியாக்டன்ட் வந்துட்டு என்னவா மாறுது, ப்ராடக்டா மாறுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவை. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், EAன்னு சொல்லுவோம், அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ EA வந்துட்டு ஹையா இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? எஸ், ஜோஷ்வா லோ சொல்லியிருக்கீங்க, சுந்தர் லோ சொல்லியிருக்கீங்க. எஸ், இட் இஸ் லோ. ஓகே, ஏன் லோ? பிகாஸ் இங்க பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன்னா ஐ ட்ரா ஹியர் another one path. இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்துக்கோங்க. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹை ஆக ஆக இது என்ன ஆகணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் இல்லையா, இது இங்க போய் டிராவல் ஆகி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இதுவே ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் சீக்கிரமாவே கிடைச்சிரும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஜாஸ்தி ஆக ஆக வாட் ஹேப்பன்ஸ் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி லோ. ஓகே, ஸோ அதனால தான் இன் Arrhenius equation வில் பி ரைட்டிங் ln K is equal to ln A minus EA by RT எழுதுவோம் இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ln K, it is the rate of reaction, and EA பாருங்க எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ EA அதிகமா இருந்துச்சுன்னா rate of reaction என்ன ஆகும், கம்மி ஆகும். They are inversely proportional. Okay, so therefore if EA is high, the rate of reaction will be low, and if EA is low, the rate of reaction will be high. Rate of reaction என்ன, speed, right? So EA ஹையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப தூரம் travel பண்ணி வரணும், அதனால இதோட speed என்ன ஆகும், the rate of reaction என்ன ஆகுது, கம்மி ஆகுது, ப்ராடக்ட் அச்சீவ் ஆகுற டைம் கம்மி ஆகுது. பட் இது EA கம்மியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா ப்ராடக்ட் கிடைச்சிரும். So the rate of reaction will be high. Okay, yes.
Okay, fine. So next question polama. Okay, so now for adsorption, which among the following is correct? இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா entropy கொடுத்திருக்காங்க, delta S கொடுத்திருக்காங்க, and exothermic and endothermic ன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So either இந்த delta S less than 0 இருக்கணும், greater than 0 இருக்கணும், and also exothermic and endothermic. இந்த ரெண்டு கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணணும். Okay, yes. So for adsorption, delta S எப்படி இருக்கணும்? How should be delta S? Delta S அப்படின்றது என்ன? Entropy, right? So entropy it should be positive or negative. For adsorption, entropy should be positive or negative. Entropy எப்படி இருக்கணும்? Positive இருக்கணுமா இல்ல negative இருக்கணுமா? For adsorption. Yes, Harshib, you're right. It should be negative. And also the reaction should be exothermic or endothermic. Okay, yes, Madasami, Indrani, Harship, negative சொல்லிருக்கீங்க, good. So, இது வந்துட்டு exothermic-ஆ இருக்கணுமா இல்ல endothermic-ஆ இருக்கணுமா? Adsorption is a, okay, Makona, it is negative, okay. Adsorption is an exothermic process or endothermic process? Adsorption is an exothermic process or endothermic process? So adsorptionல என்ன நடக்குது? Heat release ஆகுதா இல்ல heat absorb ஆகுதா? நம்ம differenceலயே படிச்சிருப்போம் இல்லையா? So the amount of heat will be released. So amount of heat release ஆகுது அப்படின்னா the reaction is exo. Yes, you're right. So therefore it should be exothermic. So delta S negative இருக்கணும், that is it should be less than 0, and also the reaction should be exothermic. So what will be the correct answer? Yes, it is A. Indrani, A சொல்லிருக்கீங்க. Yes, it is correct. Okay, fine. Okay, next question போலாம். The number of electrons that have a total charge of 965 coulomb is? The number of electrons that have a total charge of 965 coulomb is. இங்க எல்லாத்தையுமே நம்ம அவகேட்ரோ நம்பர்ல கொடுத்திருக்காங்க. So இங்க நம்மளுக்கு பவர் மட்டும் மாறுது. 10 power 22, 10 power minus 34, 10 power 23, 10 power 21. Okay, so what will be the answer? We know that 1 electron will be equal to 1 Faraday. அப்போ 1 Faraday அப்படின்னா எவ்வளவு கூலும்? 1 Faraday is equal to 96,500 coulombs, right? இங்க நம்மளுக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? 965 coulombs கேட்டிருக்காங்க. And இதை நம்ம Avogadro number எழுதணும் அப்படின்னா 1 electron will be equal to the Avogadro number. So 6.022 into 10 power 23. அப்ப 96,500 coulomb is equal to 6.022 into 10 power 23 அப்படின்னா what will be 965 coulomb? For 965 coulomb, what will be the Avogadro number? Okay, so எல்லாருமே A சொல்றீங்க. நீங்க என்ன question கரெக்டா பார்க்கலன்னு நினைக்கிறேன். See the number. It is 965 coulomb. கரெக்டா calculate பண்ணுங்க. கரெக்டா calculate பண்ணுங்க. Yes, it is D. Sam, KM Red, Anusha, Sudandira Tamilan. Okay, Makuna D சொல்லிருக்கீங்க. Yes, D is correct because இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு 96,500 இருக்கு. இங்க என்ன இருக்கு? It is 965 coulomb இருக்கு. அப்படின்னா இங்க என்ன ஆகுது? நம்மளுக்கு 2 0 கம்மியா இருக்கு, right? அதனால என்ன பண்ணும் இங்க, which is equal to 6.022 into 10 power 23 into 10 power minus 2, because 965 into 10 squared will be 96,500. அப்ப 965 வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? We should divide it by 10 squared, right? அப்ப இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? 10 power minus 2 ஆயிடும். So your answer will be 6.022 into 10 power 21. So this is the correct answer. Okay, and also உங்க bookல கேட்டிருக்க question 9650 கேட்டிருப்பாங்க. அதனால ஆன்சர் வந்துட்டு என்ன வந்துச்சு? 10 power 22 வந்துச்சு. ஏன்னா இங்க என்ன பண்ணுவோம்? 10 power minus 1 போடுவோம். ஒரு 0 மட்டும் தான் மிஸ்ஸிங். பட் இங்க இருக்க question என்னது? 965. அப்படின்னா what will be the answer? 10 power 21. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், read the question properly. என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு then you answer. Okay, yes, fine. Okay, next question பாருங்க. If 90% of a first order reaction was completed in 8 hours, 80% of the same reaction under the same condition would be completed in. Okay, and the options given are 8 log 5, 8 log 10,
1 by 8 log 10 and 1 by 8 log 5. என்ன கொடுத்திருக்காங்க 90% of a first order reaction வந்துட்டு 8 hoursல நடந்துருது. அதே reaction 80% வந்து நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தான் question. Okay? Yes. பார்க்கலாமா? If 90% of a first order reaction was completed in 8 hours அப்படின்னா நம்ம இந்த first statement மட்டும் first எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது 90% ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு தெரியுது. எவ்வளோ நேரத்துலன்னு தெரியுது 8 ஹார்ஸ்ன்னு தெரியுது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வில் ரைட் த ஃபார்முலா ஃபார் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா என்னது? What is the formula for first order reaction? It is, what is the formula for first order reaction? It is K is equal to 2.303 by T log A naught by A. Yes. So this is the formula for first order reaction. அப்ப இங்க A naught அப்படின்றது என்ன? This is the initial concentration and A அப்படின்றது என்ன? The concentration after the reaction have completed. Okay, so இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 90% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப K 90%, K is equal to 2.303 by 90% எவ்வளவு நேரத்துல நடந்திருக்கு 8 ஹார்ஸ்ல. அப்ப டைம் என்ன இங்க 8 ஹார்ஸ் log of. இப்ப percentage கொடுத்திருக்கனால இனிஷியலா நம்ம கையில எவ்வளவு இருக்கும் 100 இருக்கும். 100ல 90 ரியாக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, so A naught will be 100 அப்படின்னா A என்னவா இருக்கும்? What will be the concentration of A? Is Madasami, it is 100. A naught is 100. What will be the concentration of A? A ஓட concentration என்னவா இருக்கும்? What will be the concentration of A? So நம்ம கிட்ட 100 இருக்கு. இதுல 90% complete ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் நம்ம கையில எவ்வளவு இருக்கும்? Yes, Harshiv, you are right. It is 10. Madasami, it is 10. 90% நடந்திருக்குன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 100 minus 90. அதுதான் A. Okay, so A is 100 minus 90. Yes, Sam, Vadivu, Harshiv, Indrani. Yes, you are right. Okay, 100 minus 90 எவ்வளவு? 10. So K is equal to 2.303 by 8 log 100 minus 90 another 10. So இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப log 10 வரும். So log 10 வேல்யூ என்ன 1. So நம்மளுக்கு K என்ன கிடைச்சிருக்கு 2.303 by 8. Okay, so I'll write here K is equal to 2.303 by 8. இப்போ நம்மளுக்கு K கிடைச்சிருச்சா? Okay, so இப்போ நம்ம next statement போலாம். Next statementல என்ன கொடுத்திருக்காங்க? If 80% of the same reaction takes place under the same condition, what would be the time taken அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த K-வை யூஸ் பண்ண போறோம் because the reaction is same. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன தெரிஞ்சிருச்சு? K தெரிஞ்சிருச்சு, T நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay, so what will be T? T is equal to 2.303 by K log A naught by A. இங்க again A naught 100 தான். What will be A? A என்னவா இருக்கும்? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 80% complete ஆயிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So what will be A? Yeah, A is equal to 20. KM read, you're right. Okay, so it will be 20. அதாவது 100 minus 80 is equal to 20. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? K substitute பண்ண போறோம். So T is equal to 2.303 by K another 2.303 by 8, right? So 2.303 by 8 log of 100 by 20. 100 by 20 another 5 times இல்லையா? So log 5. இப்போ இங்க என்ன ஆகும்? 2.303 303 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 by 1 by 8 மேல போயிடும் இல்லையா? So T will be equal to 8 log 5. So our answer will be 8 log 5. Okay, yes. ஆப்ஷன் D சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் D பாருங்க 1 by 8 log 5 இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 by 1 by 8 இருக்கும். ஸோ இதை நம்ம மேலே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? 8 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, கடைசி வரைக்கும் போட்டுட்டு ஆன்சரை தப்பாக எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் 8 log 5. யா, இட் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்திராணி, அனுஷா, யூர் ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்க, நான் இங்கே சால்வ் பண்ணலை.
கரெக்டா? ஸோ எப்போதுமே இந்த மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் அங்கே மேலே சால்வ் பண்ணாதீங்க. கடைசியாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இப்போ இஃப் சப்போஸ் இந்த லாக் 5 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு போடணும்னா லாக் 5 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த 8 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நம்ம உட்காந்து டிவைட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் எடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் ஜாஸ்தி எடுத்துரும். ஸோ என்ன பண்ணுங்க, கேயோட வேல்யூவை கடைசியில் போட்டுட்டு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் கேரி அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே உட்காந்து நம்ம 2.303/8 டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் டிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா 2.303/8 போட்டு கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது 1 மார்க்காக இருந்தாலும் சரி இல்லை 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எங்க சப்ஸ்டியூஷன் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறத சால்வ் பண்ணாதீங்க, கடைசி ஸ்டெப்ல சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, so it will be easy for you and also this method will be time saving. Okay, yes. Okay, next question பாருங்க. For first order reaction, the rate constant is 6.909 minute inverse. The time taken for 75% conversion in minutes 6. Okay, so இதுமே similar type of question தான். Rate constant கொடுத்திருக்காங்க. 75% what will be the time taken சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேன் யூ ட்ரை இதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா? ஓகே, பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ த சேம் மெத்தட் தான், இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, A0 என்னன்னு தெரியும், A என்னன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out the answer. ஓகே, ஸோ சால்வ் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். We'll see யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஹர்ஷிவ், அனுஷா, இந்திராணி, கேம்ரெட், விக்னேஷ், சாம், மாடசாமி, வடிவு. ஓகே, ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா. ஓகே, ஸோ சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான் இருக்க போகுது அண்ட் இங்கே சிம்பிள் கேன்சலேஷன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகே, சால்வ் இட் அண்ட் டெல் மீ தி ஆன்சர் குவிக்லி. பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பி சொல்லியிருக்கீங்க 2/3 log 2. த்ரிஷா பி சொல்லியிருக்கீங்க 2/3 log 2 சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ மீன்வைல் நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம பார்த்துடலாம் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரைட் த ஃபார்முலா. டி வேணும் எனக்கு, அதனால் டி இஸ் ஈக்குவல் டு 2.303/k log of A0/A. A0/A. ஸோ டைம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2.303/k கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 6.909. கரெக்ட், 6.909 log of A0 என்னது 100 அப்படின்னு. ஏ என்னவா இருக்கும், 75%னா 100 - 75 என்னாச்சு 25. ஓகே, ஸோ therefore இது 4 times வந்துடும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி 0.3. இதை 10 போட்டோன்னா 1/3 ஆகிடும். ஸோ 1/3 log 4 இருக்கும். பட் அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்லை பாருங்க, 1/3 log 4 இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே 2/3 இருக்கு இல்லையா, ஸோ 2/3 ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம், இந்த 4 நான் 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, 1/3 log 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. இப்போ we know that log a to the power m is m log a. ஸோ இந்த m முன்னாடி வந்துடும். ஸோ 2/3 log 2. ஸோ therefore you'll get the B as the correct answer. Okay. Yes. ஹர்ஷிவ் 3/2 log 2 சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஹர்ஷிவ். செக் இட். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 2/3 log 2 is the correct answer. Yes, Indrani, you are right. Okay. Yes. And next question பாருங்க. The solubility product of lead iodide is 10.8 into 10⁻⁻8. Its solubility will be, அதாவது solubility product கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், solubility-யை calculate பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த solubility-க்கும் solubility product-க்கும் இருக்க relationship தெரியணும் for lead iodide. Okay, so what is the formula for lead iodide? It is PbI2. Okay, so தெரிஞ்சவங்க you can tell me the solubility product expression for PbI2. Okay, you can tell me, meanwhile I'll solve it. So இது ஒரு sparingly soluble salt, இது solid-ஆ இருக்க போகுது. இதை நம்ம வாட்டரில் இன் அக்வஸ் மீடியத்தில் இது என்ன ஆகும், அயோன்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ வில் பி கெட்டிங் PB
plus 2 times of I minus PB2 plus 2 times of I minus நம்மளுக்கு கிடைக்கும். இதை இங்க நீங்கள் ஈஸியா நம்ம இதென்ன பண்ணலாம்னா டிசோஷியேட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான், பட் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது ஒரு ஈஸி மெத்தட் தான். பாருங்க, இங்க PBI2 இருக்கா, இது நீங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம இங்க பவர் கொண்டு போறோம். அதே மாதிரி இங்க இருக்க நம்பரை இங்க பவருக்கு கொண்டு போறோம். அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு தெரியும் மெட்டல் கேட்டயோனா இருக்க போது, அப்போ ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 2 இருக்கா, அப்ப அது பவர் போச்சுன்னா என்ன ஆயிடும், 2 பிளஸ் ஆயிடும். அடுத்து I என்னவா இருக்கணும், இங்க 1 இருக்கா, PB 1 தானே இருக்கு, அதனால I மைனஸ் ஆகணும். பட் இங்க நம்மளுக்கு எவ்வளவு I இருக்கு, 2 இருக்கு, அதனால 2I மைனஸ். அவ்வளவுதான் டிசோசியேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ இப்படிதான் நம்ம டிசோசியேட் பண்ணி எழுத போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வில் ஃபைண்ட் அவுட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் த solubility product KSP. So KSP is equal to, what is the formula? M power M, N power N into S power M plus N. இதுமே ரொம்ப ஈஸி தான். M இந்த PBக்கு முன்னாடி இருக்க நம்பர், N Iக்கு முன்னாடி இருக்க நம்பர். So M என்னது, M will be 1, right? So 1 power 1 into N என்னது 2, 2 power 2 into S power M plus N. So M என்னது 1 and N என்னது 2, so 1 plus 2. So 2 squared is 4, 4s cube. இதுதான் நம்மளோட KSP. இப்போ நம்மளுக்கு KSP கிடைச்சிருச்சு. இதை என்ன பண்ண போறோம், we are just going to substitute here. Okay, so solubility product வந்துட்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. It is 10.8 into 10 power minus 8 is equal to 4s cube. நம்ம என்ன பண்ண போறோம், s cube தான் கால்குலேட் பண்ண போறோம். சாரி, s தான் கால்குலேட் பண்ண போறோம். Okay, so divide பண்ணி இது cube root எடுத்தீங்க அப்படின்னா you'll be getting the answer. So பார்க்கலாம், we'll be telling the answer. So fourth one. Okay, so இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க த்ரிஷா. இதுக்கு 10th question ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா, 1.6 அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்திராணி டி சொல்றீங்க. ஓகே, சஹர்ஷிவ், அனுஸ்ரீ, மாடசாமி, KM ரெட் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், டி சொல்லியிருக்கீங்க, KM ரெட். Okay, so D is the correct answer because S cube என்ன வரும், 10.8 into 10 power minus 8 by 4. Okay, so இதை நம்ம cancel பண்ணிக்கலாம். இது cancel பண்ணன என்ன வரும், நம்மளுக்கு 2.7 வரும். So S cube is equal to, இந்த 2.7 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 27 into 10 power minus 9 எழுதிக்கலாம். So இதுக்கு நம்ம cube root எடுக்க போறோம். 27 into 10 power minus 9க்கு. So cube root of 27 என்னது, it is 3. 10 power minus 9 it by 3 வந்துட்டு will be equal to 10 power minus 3. So our answer will be S into 10 power minus 3m. Okay, புரிஞ்சதா? யாருக்காச்சும் இதுல டவுட் இருக்கா? இந்த solubility ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி டிசோஷியேட் பண்ணி எழுதணும் அண்ட் இந்த solubility ப்ராடக்ட்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? ஓகே, if yes ஒரு thumbs up போடுங்க. Okay, so we'll move to the next question. In FCC unit cell, the edge length is 8 root 2 picometer. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க, 8 root 2 picometer கொடுத்திருக்காங்க. Radius நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, yes. Okay, fine. So in FCC unit cell, the edge length is 8 root 2 picometer. The radius of the metal ion in Armstrongல கேட்டிருக்காங்க. Okay, yes, ஹர்ஷிவ், இந்திராணி, மாடசாமி. ஓகே, ஸோ 3 பேத்துக்கு தான் புரிஞ்சிருக்கா, சாம். ஓகே, ஃபைன். ஸோ வில் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அகெயின் நம்ம ரீகால் பண்ணிக்க போறோம். சிம்பிள் கியூபிக் பிசிசி எஃப்சிசிக்கு we are going to recall the radius. What will be R? So what will be R for simple cubic units? நீங்க தான் சொல்ல போறீங்க. What will be R radius for simple cubic units? இத என்ன பண்ணுவோம், edge lengthக்கு ரிலேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் எஃபிஷியன்சில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, R. அதுதான் இங்க எழுத போறோம். ஓகே, எஸ் டாமி. டாமி இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே, so R is equal to 2a வா இல்ல a by 2 ஹர்ஷிவ்? What will be radius R? Yes, it is a by 2. Joshua correct. Indrani 2a சொல்லிருக்கீங்க. Okay, so எங்கேயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னு நினைக்கிறேன். C
இதுதான் நம்மளோட யூனிட் செல் இல்லையா? ஸோ இங்க ஒரு ஆட்டம் இருக்கும், இங்க ஒரு ஆட்டம் இருக்கும். இந்த சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எட்ஜ் லென்த்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆட்டமோட ரேடியஸ், இந்த ஆட்டமோட ரேடியஸ். ஸோ A will be equal to 2R, கரெக்டா? ஸோ what will be R? R will be equal to A by 2. Harshiv and Indrani, note பண்ணிக்கோங்க, R will be equal to A by 2. Okay, so half of the value. Yes, so A by 2. So R will be A by 2 for simple cubic. For BCC, what will be R? So தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. For BCC and FCC, what will be R? Okay, so for BCC and FCC, what will be R? See, இதெல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கோம். பிகாஸ் நம்ம எக்ஸாம் டைம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், பதட்டத்துல A is equal to 2R போட்டு சில டைம் நம்மளுக்கு இங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல 2Rக்கான ஆன்சர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ தப்பான ஆன்சரை கரெக்டா எழுதிட்டு வந்துருவோம். கரெக்டா? ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே நம்ம ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா இது மைண்ட்ல வந்துரும். ஓகே, எஸ். So R will be equal to A by 2. What will be for BCC? Root 2A சொல்றீங்க Harshiv. Again check பண்ணிக்கோங்க. What is R for BCC? It will be root 3 by 4A. And for FCC it will be root 2 by 4A. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, திருப்பி பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ R will be equal to A by 2. For SC, for BCC, it will be root 3 by 4A. And for FCC, it will be root 2 by 4A. Okay, yes, Sam, you're right. A by root 2 by 4 சொல்லிருக்கீங்க. Joshua root 3 by A by 4 சொல்லிருக்கீங்க. Yes. So இப்போ பார்க்கலாம். In FCC unit cell, what is R? R is equal to root 2 by 4 into A. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எட்ஜ் லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க, யூனிட் ஆங்ஸ்ட்ராங்ல கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு பிகோமீட்டர்ல क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஸோ பிகோமீட்டர் ஆங்ஸ்ட்ராங்ல மாத்தணும். we know that 1 picometer is equal to 10 power minus 12 meter and 1 angstrom is equal to 10 power minus 10 meter. அப்படின்னா நம்மளுக்கு 2 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 10 power minus 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ therefore R will be equal to root 2 by 4 into what will be A? A is 8 root 2. 8 root 2 into என்ன பண்ணணும், picometer angstrom convert பண்ணோம் அப்படின்னா 10 power minus 2. So what will be the answer now? What will be the answer now? Solve பண்ணுங்க சீக்கிரம். root 2 2 ஆகும். இங்க 4 இருக்கு. So therefore 2 times 2 into 2 will be 4. 4 into 10 power minus 2. So R will be equal to 0.02. Okay, yes. புரிஞ்சுதா இந்த question? Okay, so இதே மாதிரி என்ன பண்ணலாம், BCC-க்கும் கேட்கலாம், simple cubic-க்கும் கேட்கலாம், and also FCC-க்கும் கேட்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன வேணும், ரேடியஸ் என்னன்னு சொல்லி தெரியணும். இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலே, if suppose R கொடுத்துட்டு A கால்குலேட் பண்ணணும்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, for both R and A, you can use the same relationship. Okay, yes. Okay, fine. So, அடுத்த question போலாம். The rate constant of a reaction is 2.3 into 10 power minus 2 liter inverse mole second inverse. What will be the order of the reaction? Okay, so இது எப்படி நம்ம order கண்டுபிடிக்கிறது? What is the hint here? Okay, A சொல்றீங்க, 0 order சொல்லிருக்கீங்க. Okay, we'll see. Okay, what is the hint here? இதை எதை வச்சு நம்ம யூனிட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது? 0.04. Sorry, 0.04. Thank you, Indrani. 0.04. Yes. Okay. So, எப்படி நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கிறது? Using the unit. Yes, you're right. From unit. And see the unit here. Liter inverse mole second inverse. The unit is liter inverse mole second inverse. Okay. So what will be the answer? Liter inverse mole second inverse. Okay. Nalla parunga. Unit is liter inverse mole second inverse. What will be the answer? What will be the answer? 0 order சொல்றீங்க. Okay. Any other answers? Okay. நம்ம பார்த்தரலாம். So for 0 order reaction, first order, second order, இங்க third order வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Okay. So what will be the unit for 0 order reaction? இப்ப சொல்லுங்க. What will be the unit for 0 order reaction?
Indrani, what is the unit for zero order reaction? You have told the answer is zero order, right? What is the unit for zero order reaction? Harshiv, what is the answer? Anushri, Joshua, Sam, what is the answer for zero order reaction? What is the unit for zero order reaction? I think per second. Per second is for first order reaction, Harshiv. Okay, per second is for first order reaction. Okay, so first மறுபடியும் சொல்றீங்க. Okay, so for first order reaction, it is second inverse. Okay, for zero order reaction, it will be mole, liter, inverse, second inverse. Okay, so this is for zero order reaction. And second order reaction க்கு என்ன வரும்? அப்படியே zero order reactionல second inverse எழுதிட்டு இங்க இருக்கு இல்லையா, இது அப்படியே inverse எழுதுங்க. Mole inverse, liter, second inverse. So this will be your second order reaction. அப்ப third order reaction க்கு என்ன வரும்? Mole inverse to liter square second inverse. So நம்மளுக்கு second inverse மாற போறதில்ல. Okay, so for zero order reaction it is mole liter inverse, and for second order reaction it will be mole inverse liter second inverse. Okay, yes. Okay, so what will be the answer? இங்க பாருங்க, liter inverse mole second inverse is for zero order reaction. So our answer will be zero order reaction. So இதையுமே நீங்க ஒரு screenshot எடுத்து வச்சுக்கோங்க, and also உங்க notebookலயே note பண்ணி வச்சுக்கோங்க. Okay, yes. And next is, in which of the following cases the sparingly soluble salt solution is unsaturated? Which of the following cases the sparingly soluble salt solution is unsaturated? Okay, so and also இதே மாதிரி organic chemistry க்கு உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல கேட்ட 1 marks, அதாவது book back இல்லாம, book back நீங்க எல்லாமே சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். and also book backலயும் ஏதாவது கொஞ்சம் சால்வ் பண்ண முடியாம டஃபா இருந்துச்சுன்னா அந்த 1 marks plus உங்க ஸ்கூல்ல கேட்ட 1 marks, அதாவது book back இல்லாத 1 marks இருக்கு இல்லையா, கிரியேட்டிவா கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 1 marks எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில. ஸோ நான் என்ன பண்றேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்லைட்ஸ் போடும்போது ஐ கேன் இன்க்ளூட் தோஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எங்கெங்க டவுட் இருக்குமே அதுவுமே கிளியர் ஆயிடும். Okay, yes. So in which of the following cases the sparingly soluble salt solution is unsaturated? Fine. So in the relationship படிச்சிருப்போம் இல்லையா, ionic product and solubility product கான relationship. If ionic product is greater than solubility product, precipitation நடக்குமா இல்லையா? What happens to the precipitation? Therefore, what will be the type of the solution? இதை நம்ம படிச்சிருப்போம். solubility ப்ராடக்டோட டெஃபினேஷன் கீழேயே ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். அதே மாதிரி அயனிக் ப்ராடக்ட் லெஸ் தேன் solubility ப்ராடக்டா இருந்தா, அண்ட் ஆல்சோ அயனிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு solubility ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, do you remember anyone? So if ionic product is greater than solubility product, என்ன ஆகும்னா, இந்த அயானிக் ப்ராடக்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா precipitation நடந்துரும். ஓகே, ஸோ என்ன ஆகும், இது அயானிக் ஸ்டேட்ல காம்பவுண்டா மாறி என்ன ஆக போகுது, precipitate ஆக போகுது. ஸோ precipitation occurs. அப்போ ஒரு சொல்யூஷன்ல precipitation நடந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, சொல்யூஷன்ஸ் யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிகல்ஸ்லயுமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல சேச்சுரேஷனுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எஸ் சேச்சுரேட்டட் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். சி, இப்போ ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ சொல்யூஷன் பை ஆடிங் அ சொல்யூட் அண்ட் அ சால்வெண்ட். ஓகே, so I am going to add a solute and a solvent. இப்போ நான் solvent beakerல எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், solute add பண்ண போறேன். இப்போ நான் add பண்ற solute வந்துட்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகல, saturate ஆகலன்னு அர்த்தம். அப்போ அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், unsaturated solution அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னோட சொல்யூஷன் சால்வெண்ட்டுக்கு தேவையான சொல்யூட் வந்துட்டு எனக்கு இன்னும் வரல. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கிராம் ஆட் பண்றேன், சொல்யூபிள் ஆகுது. 20 கிராம் ஆட் பண்றேன், சொல்யூபிள் ஆகுது. அண்ட் 25 கிராம் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சமா எனக்கு precipitate ஆகுது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஒரு 2 அல்லது 3 precipitate வந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்லிடலாம், நம்மளோட சால்வெண்ட் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ சொல்யூட் தேவையோ அதனால எவ்வளோ கரைக்க முடியுமோ அவ்வளோ சொல்யூட்டை கரைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ நம்ம அதுக்கும் மீறி நான் ஒரு 50 கிராம் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்றேன்னா என்ன ஆயிடும், இப்போ இதனால 25 கிராம் தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கரைக்க முடியும். மிச்சம் இருக்க 25 கிராம் என்ன ஆயிடும், இங்கே கீழே precipitate ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இது எங்க நடக்கும் அப்படின்னா, when the ionic product is greater than the solubility product. ஸோ solubility-யை விட, அதாவது solubility-யை விட ionic product அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், soluble ஆனதை விட மிச்சது வந்துட்டு என்ன ஆகுது, precipitate ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ therefore will be getting precipitation. அப்போ இது precipitate ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லணும். சூப்பர் சேச்சுரேட்டட், அதாவது சேச்சுரேட் ஆனது போக மிச்சதெல்லாம் என்ன இருக்கு, precipitate ஆயிருக்கு, அதனால இது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ அயனிக் ப்ராடக்ட் இஸ் லெஸ் தென் solubility ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்யூபிள் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் என்னோட சால்வெண்ட்க்கு எவ்வளோ தேவையான எவ்வளோ சொல்யூட் வேணுமோ அது இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க என்ன ஆகாது, நோ precipitation. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், unsaturated சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுவே நம்மளோட அயனிக் ப்ராடக்ட்டும் solubility ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒரு ஈக்குவல்பிரியம் அட்டைன் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல்பிரியம் அட்டைன்ட். அது எப்ப எங்க அட்டைன் ஆகும் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல அட்டைன் ஆகும். ஸோ அட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, ஸோ வாட் வில் பி தி ஆன்சர் நவ்? ஓகே, எஸ், ஹீட் பண்ணா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எஸ், ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கொஞ்சமா இருக்க சொல்யூட் என்ன ஆகலாம், அந்த டெம்பரேச்சர்னால டிசால்வ் ஆகலாம். ஓகே, தட் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகே, எஸ், ஃபைன். ஸோ த ஆன்சர் இஸ் பி. அயனிக் ப்ராடக்ட் இஸ் லெஸ் தேன் த solubility ப்ராடக்ட். புரிஞ்சதா இந்த கான்செப்ட்? எஸ், புரிஞ்சதா? யாருக்கு இன்னும் புரியல? டெல் மீ. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம ஒரு டேபிள் படிக்க போகிறோம் இந்த ஸ்லைடுக்கு. ஓகே, உங்கள் நோட் புக் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே எழுதிட்டு வாங்க இந்த ஆர்டரில். ஸோ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல் கேட்டாலும் யூ கேன் கிவ் தி ஆன்சர் ஈஸிலி. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை தான் படிக்க போகிறோம். எஸ், ஃபைன். இப்போ we know that there are 7 types of primitive unit cells இல்லையா? என்னென்ன அப்படின்னா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா CRT HMTO. ஓகே, அப்படியே உங்க நோட் புக்ல எழுதிட்டே வாங்க. CRT HMTO இந்த ஆர்டர்ல தான் நம்ம இதோட இது என்னது, A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு Cன்றது என்னது, ABCன்றது என்னது, எட்ஜ் லென்த். ஆல்பா பீட்டா காமான்றது என்னது, இட் இஸ் தி ஆங்கிள், ரைட்? ஸோ இந்த ஆங்கிள் லென்த் அது மட்டும் இல்லாம ஸோ ஹவு மெனி பிராவியஸ் லாட்டிஸ் ஆர் தேர், எவ்வளோ லாட்டிஸ் இருக்கு, பிராவியஸ் லாட்டிஸ் 7 primitive unit cell இருக்கு. எவ்வளோ பிராவியஸ் லாட்டிஸ் இருக்கு? எஸ், அதுதான் நான் சொல்லி தர போறேன் ஹர்ஷிவ், ஹவு டு மெமரைஸ். ஓகே, ஸோ பிரேவியஸ் லாட்டிஸ் எவ்வளோ இருக்கு, 14 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 14 லாட்டிஸ் வந்துட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டிவைட் திஸ் இன்டூ 1 2 3 4 காலம்ஸ் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், CRT HMTO. ஓகே, இங்க C அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், கியூபிக். ஸோ இந்த கியூபிக் செல்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக சாலிட் ஸ்டேட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கியூபிக். அடுத்தது R அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ராம்போஹெட்ரல். ஓகே, R அப்படின்றது என்ன, ராம்போஹெட்ரல். ஆர் தி அதர் நேம் இஸ் ட்ரைகோனல். ட்ரைகோனல். ஓகே, ஸோ ராம்போஹெட்ரல் ஆர் ட்ரைகோனல் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இந்த RTH இருக்கு இல்லையா, இந்த மூணுமே கானல் அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ரோம்போஹெட்ரலுக்கு ட்ரைகோனல் எழுதிட்டோம். அடுத்த T இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா திஸ் இஸ் டெட்ராகோனல். ட்ரைக்கு அப்புறம் என்னது, டெட்ரா. ஸோ டெட்ராகோனல். அடுத்தது என்ன அப்படின்னா ஹெக்ஸாகோனல். ஓகே, ஸோ 3 கோனல் இருக்கு, என்னென்ன, ட்ரைகோனல், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? C கியூபிக், R ரோம்போஹெட்ரல் ஆர் ட்ரைகோனல். இங்க வேணா நம்ம கீழே T ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், which represents trigonal. ஸோ இந்த ட்ரைகோனல், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல் மூணுமே கோனல் அப்படின்னு சொல்லி முடியும். அடுத்து இந்த MT இருக்கு இல்லையா, இது கிளினிக் அப்படின்னு சொல்லி முடியும்.
கிளினிக். ஸோ எம்ன்றது என்ன, மோனோக்ளினிக், டீன்றது ட்ரைக்ளினிக். ஸோ மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகே, ஸோ அடுத்து இருக்கிறது என்ன, ஓ. ஓ இஸ் ஆர்த்தோகனல். ஓ என்னது, ஆர்த்தோகோனல். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் கிளியரா? 7 யூனிட் செல்ஸ், 1 2 3 4 5 6 7. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? எஸ். ஸோ 7 யூனிட் செல்ஸ் இருக்கு. இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா எட்ஜ் லென்த் எழுத போறோம். எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த 2, அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 3. ஓகே, 2 2 3 செட்ஸா பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2க்கு எட்ஜ் லென்த் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அதாவது நம்ம கியூபிக் செல்லே பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூப்ல எல்லா சைட்ஸும் என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கா. அப்ப A will be equal to B will be equal to C. A equal to B equal to C. Okay, yes. Sorry, orthorhombic. Thank you, Harshit. Orthorhombic. Fine. So A equal to B equal to C. அடுத்து டெட்ராகனல் அண்ட் ஹெக்ஸாகனலுக்கு AB ஈக்குவலா இருக்கும். அதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்க போது C வந்துட்டு நான் ஈக்குவலா இருக்கும். ஸோ A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. ஓகே, இது அடுத்த 2க்கு. அண்ட் நெக்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, இதுல எல்லா சைடுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது எல்லா லென்த்துமே என்னவா இருக்க போது, டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. ஓகே, புரிஞ்சுதா எட்ஜ் லென்த்? So this is our edge length. Okay, புரிஞ்சுதா? Yes. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the respective angles. Okay, so angles எப்படி எழுதுறது அப்படின்னா, so remember this chord G. Okay, so C stands for what? Cubic. O stands for orthorhombic. And TG. TG எதுல வருது, டெட்ராகனலுக்கு வருதா. ஸோ TG இங்கே ஒரு T இருக்கு, ட்ரைக்ளினிக் இருக்கு, அதனால நான் TGன்னு எழுதியிருக்கேன், டெட்ராகனல். இந்த மூணுக்குமே இந்த 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ இங்கேயுமே கியூப் எடுத்துக்கோங்க. கியூப்ல எல்லா ஆங்கிளுமே என்னவா இருக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, எஸ். ஸோ எதுக்கு 90 டிகிரி, ஃபார் கியூபிக் அண்ட் ஃபார் டெட்ராகனல் and orthorhombic. Okay, chord G. So alpha equal to beta equal to gamma equal to 90 degree. Okay, அடுத்து tetragonalக்கு again it is alpha equal to beta equal to gamma equal to 90 degree. அதே மாதிரி last orthorhombic alpha equal to beta equal to gamma equal to 90 degree. எழுதியாச்சா? இது எழுதின கையோட இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இதோட எந்த ஆங்கிளும் 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ அதாவது ட்ரைக்ளினிக்கு நான் வேணா இங்க லைன் போட்டுக்கிறேன், ஸோ ஈஸியா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ட்ரைக்ளினிக்கு எந்த ஆங்கிளுமே என்ன இருக்காது, ஈக்குவலா இருக்காது. ஸோ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காட்சியா எழுதுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க ட்ரைக்ளினிக்கு எந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்காது, 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது, அதையும் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோமா, செகண்ட் பாருங்க, இந்த செகண்ட்ல 2 ஆங்கிள் 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா equal to gamma which is not equal to 90 degree. Sorry, எந்த ஆங்கிளுமே என்ன இருக்காது, 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது. பட் இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. இந்த 3 ஆங்கிளும் 90 டிகிரிக்கு ஈக்குவலா இல்ல, அதுதான் இதோட மீனிங். ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. எழுதியாச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து இருக்க மிச்ச 2க்கு 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த ஹெக்ஸகனலுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆங்கிள் என்ன, ஆல்பா பீட்டா which is equal to 90 degree. ஓகே, அடுத்ததுக்கு ஆல்பா காமா will be equal to 90 degree. ஆல்பா காமா equal to 90 degree. அப்படின்னா ஆல்பா பீட்டா எழுதிட்டோம், மிச்சம் இருக்கு காமா இருக்கு. இங்க காமா will be equal to 120 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் இங்க பீட்டா will be not equal to 90 degree. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா
ஆல்ஃபாவும் பீட்டாவும் 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கு, காமா 120 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கு. அடுத்ததோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆல்ஃபா காமா 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கு, பீட்டா 90 டிகிரிக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா அது 90 டிகிரி இல்லாம வேற எந்த ஆங்கிளாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ். ஸோ இந்த ஆங்கிள் புரிஞ்சதா? ஓகே, ஸோ இந்த பாண்ட் லென்த் எட்ஜ் லென்த் அண்ட் இந்த ஆங்கிள் புரிஞ்சதா? இது வரைக்கும் நம்ம எழுதி இருக்கிறது புரியல அப்படின்னா I'll repeat it once again. So tell me. Okay, அடுத்து என்ன பண்ண போறோம்? We are just going to write the lattice. Okay, so என்னென்ன lattice இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது 3 lattice: simple cubic, BCC and FCC. அப்புறம் இன்னொன்று இருக்கு, அதாவது basis face centered. மேலையும் கீழையும் இருக்கு இல்லையா, இந்த பேஸோட சென்டர் தான் பேசிஸ் ஃபேஸ் சென்டர். இந்த மாதிரி 4 யூனிட் செல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது SC தெரியும், அதுதான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். SC தான் பிரிமிட்டிவ். BCC தெரியும், FCC தெரியும். இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா BFC இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம 14 இருக்கு இந்த ப்ரீவியஸ் லாட்டிஸ், கரெக்டா? ஸோ இதை 14 நம்ம எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், fine. So chord G, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, see இந்த first 3 இருக்கு இல்லையா, இந்த 3மே எங்க இருக்கும் அப்படின்னா கியூபிக் இருக்கும். simple cubic, BCC, FCC. இந்த 4மே இருக்க போறது லாஸ்ட் ஒனுக்கு. அப்ப என்ன எழுதுறோம்? SC, BCC, FCC, BFC. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சிம்பிள் கியூபிக் இருக்கு இல்லையா, இது மட்டும் ஆல்டர்னேட்டிவா எழுதிட்டு வர போறேன். ஸோ இங்க SC எழுதுவேன், அடுத்தது எழுதக்கூடாது, அதுக்கு அடுத்தது SC எழுதக்கூடாது, லாஸ்ட்ல SC. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எழுதிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? சிம்பிள் கியூபிக் மட்டும் தான் இருக்கு. இப்போ மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? 2 தான் இல்லையா? ஸோ இதுல இந்த டெட்ராகனலுக்கு ஃபர்ஸ்ட் 2 எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 என்னது? SCயும் BCCயும். அண்ட் லாஸ்ட் 2 என்னது? SCயும் BFCயும். அது இங்க வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ கவுண்ட் பண்ணுங்க, 14 லாட்டிஸ் வருதான்னு பார்க்கலாம். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 8, 9 தான் வரும், இங்க ஒன்று தான் இருக்கு, 9, 10, 11, 12, 13, 14. So we got 14 previous lattice. Okay, so இதுதான் சிம்பிளான ட்ரிக். I'll repeat it once again. So இது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது? CRT, HMTO, C cubic, R is rhombohedral or trigonal, and T is tetragonal, H is hexagonal, M is monoclinic, triclinic, orthorhombic. அடுத்த edge length எப்படி எழுதலாம்? First 2க்கு A equal to B equal to C, secondக்கு A equal to B not equal to C, second 2க்கு, third 3க்குமே என்னது? A not equal to B not equal to C. அடுத்த angle எப்படி எழுதுறது? Remember this chord G. So C and O is orthorhombic. T ல 2 இருக்கு, அதனால தான் நான் G எழுதியிருக்கேன். So T stands for tetra, G stands for gonal. So tetragonalக்கு இந்த 3க்குமே alpha, beta, gamma will be equal to 90 degree. So இது எழுதின கையோட லாஸ்ட் ஒன்னுக்கு என்ன பண்ணிக்கணும்? It will not be equal to, any angle is not equal to 90 degree. அதை எழுதிக்கணும், alpha, beta, gamma not equal to 90 degree. Okay, so everything is not equal and also it is not equal to 90 degree. அடுத்து rhombohedralக்கு என்ன பண்றோம்? alpha, beta, gamma எழுதிக்கிறோம். இதே மாதிரி இங்க equal to போட்டிருக்கோம் இல்லையா, இங்க not equal to போடணும், அவ்வளவுதான். மிச்ச 2 இருக்கு, மிச்ச 2க்கும் 2 angle equal இருக்கும். So alpha, beta 90 degree, alpha, gamma 90 degree. So first gamma it will be equal to 120 degree and beta not equal to 90 degree. அடுத்து previous lattice எப்படி distribute பண்றது? First oneக்கு first 3 எழுதிக்கலாம். So SC, BCC, FC, லாஸ்ட்டுக்கு 4மே எழுதிக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? சிம்பிள் கியூபிக்கு ஆல்டர்னேட்டா எழுதிட்டு வர போறோம். ஸோ SC, 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 மிச்சம் 2 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 SC, BCC ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எழுதிக்கணும். அண்ட் அடுத்து என்ன பண்ணும்? சிம்பிள் கியூபிக்கும் லாஸ்ட்ல இருக்க BFCயும் இங்க எழுதுனா will be getting 14 previous lattice. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இந்த ட்ரிக்? ஈஸியா புரிஞ்சதா? ஸோ இதை நீங்க ஒரு 2 to 3 times நீங்களா எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மெமரைஸ் ஆயிரும், மறக்கவே மறக்காது. இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், மார்க் லூஸ் பண்ணாம. ஓகே, எஸ் ma'am, can you teach me the question number 7 again? Okay, fine. So in the question முடிச்சிட்டு I'll teach you there. Okay, so the arrangement of crystallographic axes and the angles respectively in hexagonal crystal is. So what will be the answer for 14th question? What will be the answer for 14th question? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Hexagonal crystal ka what will be the bond length and the bond angle? Okay, so tell me the answer correctly.
see hexagonal க்கு என்னது a b not equal to c, a equal to b, b not equal to c. அடுத்தது alpha equal to beta equal to 90 degree and gamma is equal to 120 degree. So what will be the answer? A equal to b not equal to c. நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. Okay, இங்க பாருங்க alpha equal to b 90 degree, gamma equal to 120 degree. So therefore this is the correct answer. And also இங்க இன்னொரு interesting fact இருக்கு. இந்த triclinic பாருங்களேன், எந்த பாண்ட் லென்த்துமே ஈக்குவலாகவும் இல்லை, அதே மாதிரி எந்த ஆங்கிளும் 90 டிகிரிக்கு ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகலாம். ஸோ த கிறிஸ்டல் யூனிட் செல் விச் has unequal bond length and the unequal bond angle to 90 degree அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா what will be the answer? Triclinic. So இதுக்கு A not equal to B not equal to C, alpha not equal to beta not equal to gamma not equal to 90 degree. Okay, so இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. This triclinic is also important. Okay, yes. So C is the correct answer. Okay, so question number 7 கேட்டிங்க இல்லையா வேதாஸ்ரீ? Okay, in the question, see, 1 Faraday will be equal to 96,500 coulomb. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? 965 coulombs கேட்டிருக்காங்க இல்லையா? So 965 coulombs அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கோங்க. So 965 divided by 96,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க கீழே 1 by 10 power 2 கிடைக்குமா? மேலே வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? 10 power minus 2 ஆயிடுமா? இதை என்ன பண்ணுங்க, அவகேட்ரோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6.022 into 10 power 23 into 10 power minus 2 போட்டிங்கன்னா 23 minus 2 என்ன ஆயிடும்? 21 ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா வேதாஸ்ரீ? எஸ். ஓகே, so is this useful in the unit cell? ஓகே, ஸோ இதுவே நம்மளுக்கு 2 மார்க் கம்பல்சரியில் கூட கேட்கலாம் இல்லையா? கியூபிக்கோட எட்ஜ் லென்த்தும் அண்ட் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் சொல்லுங்க, அண்ட் இதில் என்ன ப்ரீவியஸ் லேட்டஸ் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி 1, 2 ஆர் 3 யூனிட் செல்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. ஓகே, எஸ். ஸோ இந்த டேபிளை நீங்கள் மறக்காமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மறக்கவே மறக்காது. Okay, we'll move to the next question. Which of the following statement is not correct with respect to the electrolytic conductance? Electrolytic conductance பொறுத்த வரைக்கும் which among the following is not true கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம factors affecting electrolytic conductance படிச்சிருப்போம் இல்லையா? அந்த factors தான் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் தப்பு. ஸோ conductivity increases with decrease in viscosity, conductivity increases with increase in temperature, molar conductance decreases with increase in dilution, conductance increase with increase in dielectric constant. So which is the correct answer? ஜோஷ்வா டி சொல்றீங்க. ஓகே, ஸோ நம்ம அங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் படிச்சிருக்கோம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாமா? த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன படிச்சிருப்போம்? இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ அட்ராக்ட் ஆக ஆக கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? இப்போ அயான்ஸ் இருக்கு, அயான்ஸ் மூவ்மெண்ட் நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? கண்டக்டன்ஸ் நடக்கும். இப்போ அட்ராக்ஷன் ஆயிடுச்சு, ஆப்போசிட்லி சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? ஆப்வியஸா டிக்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அங்கே மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அயான்ஸ் இருக்க போறதுல, அதனால என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன படிச்சிருப்போம்? டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் படிச்சிருப்போம். ஸோ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சிருப்போம். அடுத்து விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் விஸ்காசிட்டி அப்படின்றது என்ன? திக்னஸ் ஆஃப் த லிக்விட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம், ஆயில் எடுத்துக்கலாம். எதுக்கு விஸ்கஸ் ஜாஸ்தி? ஆயிலுக்கு தான் விஸ்கஸ் ஜாஸ்தி, பிகாஸ் அது திக்கா இருக்கு. அப்போ திக்கா இருக்கும்போது அயான்ஸ் வந்துட்டு ஈஸியா ஃப்ளோ ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லையா? அதனால என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? conductance will also increase. Because dilute அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட சொல்யூஷனை டைல்யூட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட அயான்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்க போது ஈஸியா மூவ் ஆயிடும். ஓகே, ஸோ என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ இதுல எங்கெங்க கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. அயானிக் அட்ராக்ஷனுக்கும் விஸ்காசிட்டிக்கு மட்டும்தான் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் நம்ம கொஸ்டினுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்? Ma'am, இது state board or CBSE? This is state board syllabus, ma'am. Okay, so decrease சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் டி சொல்லிருக்கீங்க. கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? So what will be the correct statement?
What will be the correct statement? Which is not correct? Which is not correct? Yes, it is C. Okay. So molar conductance decrease ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம லாஜிக்காவே யோசிச்சு பாருங்க. இப்போ அயான்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகணும். இப்போ இதை டைல்யூட் பண்றோம்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றோம்? நிறைய சால்வெண்ட் அதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இந்த அயான்ஸ் மூவ் ஆகுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குமா? நிறைய ஸ்பேஸ் இருக்குமா? அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தி கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். ஓகே, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா அங்கே அட்ராக்ஷன் என்ன ஆக போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. சி, I have solution. Okay, so இதை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இங்க இது கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. அப்போ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயான்ஸ் வந்துட்டு பக்கம் பக்கம் இருக்கனால அட்ராக்ஷன் நடக்கும். இன்டர்அட்டாமிக் அட்ராக்ஷன் நடந்தா என்ன ஆக போகுது? கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்க கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதுவே நான் டைல்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அப்போ அதனால அயான்ஸோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த அயானும் அட்ராக்ட் ஆகுறதுக்கான டெண்டன்சி என்ன ஆக போகுது? கம்மியாக போகுது. அப்ப அட்ராக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா what happens to the conductance? Conductance will increase. Okay, so this is the reason why dilution increase ஆகும்போது conductance increase ஆகுது அப்படின்றது. Okay, yes. Okay, so see, அனுஸ்ரீ B சொல்றீங்க temperature increase ஆகும்போது conductivity increase தான் ஆகும். Okay, yes. Vignesh, Joshua, Indrani, you're right. Okay, fine. Okay, அடுத்த question போலாம். During the decomposition of H2O2, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை நான் டீகம்போஸ் பண்றேன். அது என்னவா டீகம்போஸ் ஆகும்? வாட்டரும் ஆக்சிஜனாவும் டீகம்போஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ நம்ம கிட்ட 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது பெர் மினிட். பெர் மினிட்டுக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 48 கிராம் வந்துட்டு என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். The rate of formation of water at this instant is in mole minute inverse கேட்டிருக்காங்க. So, at particular instant, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 48 gram of oxygen form ஆச்சு அப்படின்னா what will be the grams of water molecules formed? அதுதான். ஸோ இங்க எனக்கு அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க யூனிட் மோல் மினிட் இன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? மோல்ல கால்குலேட் மாத்திக்கணும். ஓகே, ஸோ 48 grams இருக்கு. So what will be the number of moles? The formula for number of moles is equal to mass by molar mass. Correct? Yes. So inga oxygen oda mass kuduthirukanga, it is 48. What is the molar mass of oxygen? What is the molar mass of oxygen? Oxygen oda molar mass solunga, O2 illaya. So what will be the molar mass? For one oxygen it is 16. So for two oxygen it's going to be 32. So 48 by 32. So 48 by 32 அப்படினா எவ்வளவு moles வரும் நமக்கு? 1.5 moles வரும். அப்போ இந்த ரியாக்ஷன்ல 1.5 moles of oxygen form ஆகுது. And also see the stoichiometry இங்க 1. அப்போ 1 into 1.5 moles form ஆகுது அப்படினா வாட்டரோட stoichiometry பாருங்க 2. Okay, அப்ப எவ்வளவு number of moles நமக்கு form ஆகணும்? What should be the number of moles? இங்க see the stoichiometry and tell me the answer. 1 க்கு it is 1.5 அப்படினா 2 க்கு எவ்வளவா இருக்கணும்? Okay, so what will be the stoichiometry? What will be the number of moles for 2 times of water? 2 க்கு என்னவா இருக்கணும்? Multiply by 2 அவ்வளவுதான். So it will be 3 moles. So 3 mole minute inverse will be the answer. Okay, புரிஞ்சதா இந்த question? It should be 3. Okay, simple தான். Number of moles calculate பண்றோம். இங்க பாருங்க it is 1 இருக்கு. stoichiometryல 1 இருக்கு. அப்போ எவ்வளவு ஃபார்ம் ஆகுது? 1.54 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 இருக்கா இங்க stoichiometryல. அப்படின்னா எவ்வளவு ஃபார்ம் ஆகணும்? எவ்வளவு number of moles ஃபார்ம் ஆகணும்? 1.5 into 2. So we'll be getting 3 mole minute inverse. Okay, yes. Yes, yes, you're right. Joshua, Madasami, Indrani, Vicky, Sam, correct சொல்லிருக்கீங்க. Okay, and next question பாருங்க. Radius of Na plus ion is given as 95 picometer and Cl minus க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 181 picometer கொடுத்திருக்காங்க. What is the coordination number of Na plus ஓட coordination number கேட்டிருக்காங்க. So what concept can you apply here? என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்? ரேடியஸ் ஆஃப் Na பிளஸும் Cl மைனஸும் கொடுத்திருக்காங்க. கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. So we can use radius ratio. கரெக்டா? What is radius ratio? Radius of cation by radius of anion. அப்ப cation எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 95 picometer.
anion எவ்வளோ கொடுத்துருக்காங்க 181 picometer. We'll be getting an answer. So இந்த ஆன்சர் என்னன்னு calculate பண்ணுங்க. Meanwhile இதை நம்ம எப்படி coordination நம்பருக்கு we can relate அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் படிச்சிருப்போம். That is if the value is between 0.155 to 0.225 and the value between 0.225 to 0.414, 0.414 to 0.732, 0.732 to 1. இதுக்கு coordination number படிச்சிருப்போம். So it will be 3, 4, 6, 8. So இங்க நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த வேல்யூக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ள ஃபிட் ஆகும் இல்லையா? So அதுதான் வந்துட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் coordination number will be the answer. Okay. Where it is ma'am in the book radius ratio ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது எக்ஸாக்ட்டா சொல்ல போனா அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி எல்லாம் முடிஞ்சிட்டு imperfections in crystals க்கு முன்னாடி we would have studied this I hope. Radius ratio. Okay, so radius of cation by radius of anion. So 95 by 181. Okay, so 6 சொல்லிருக்கீங்க. Yes, it will be 6. So இதை நீங்க divide பண்ணீங்கன்னா your answer will be 0.52 வரும். So இந்த 0.52 எந்த நம்பருக்கு இடையில இருக்கு? 0.414க்கும் 0.732க்கும் இடையில இருக்கு. So the coordination number will be 6. So இந்த டேபிளும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். So this is also an important table. Okay, so இதுல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணாலும் வரலாம், பட் இந்த coordination number வச்சுதான் we are going to tell the answer, right? So இது ரெண்டு டிவைட் பண்றோம் அவ்வளவுதான். radius ratio அப்படின்னா the ratio of cation by ratio of anion. Okay, so இந்த டேபிள் important and also இந்த டேபிள்ல இன்னொன்னு இருக்கும், ஸ்ட்ரக்சரும் கொடுத்திருப்பாங்க, அதையும் நம்ம கையோட பார்த்துடலாம். So 3 இருந்துச்சு அப்படின்னா what will be the structure? It will be trigonal planar. Trigonal planar. And 4 இருந்துச்சு அப்படின்னா it will be tetrahedral. 6 இருந்துச்சு அப்படின்னா it will be octahedral. And 8 இருந்துச்சு அப்படின்னா it will be cubic. அவ்வளவுதான். So coordination number 3 இருந்துச்சுன்னா the structure will be trigonal planar. For 4 it is tetrahedral. For 6 it is octahedral. And for 8 it will be cubic. Okay. So இதையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டே வாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னா இதை ஒரு டைம் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்றதுக்கு. அண்ட் நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகும்போது இதை நம்ம ஒரு டைம் திருப்பி பார்த்துட்டு போனாலே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட்டிவ் 1 marks கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். எஸ். And next question is which one of the following is the negatively charged colloid? Negatively charged colloid எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Which one of the following is negatively charged colloid? So என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, arsenic sulfide கொடுத்திருக்காங்க, and then ferric hydroxide, hemoglobin, basic dyes. இதுல எது வந்துட்டு negatively charged colloid ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. I think C, hemoglobin is positively charged colloid, ferric hydroxide, hemoglobin, basic dyes and aluminum hydroxide. இந்த நாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா positively charged colloid. Negatively charged colloid வந்துட்டு arsenic sulfide and metals வரும் இல்லையா, most of metals வந்துட்டு negatively charged colloid இருக்கும். அதாவது the colloid of silver, gold, platinum, அது மட்டும் இல்லாம starch, clay, இதெல்லாமே negatively charged colloid. Okay, so இந்த ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். Positively charged colloid எது, negatively charged colloid எது. So இந்த 4 it is negatively charged colloid and ferric hydroxide, aluminum hydroxide, hemoglobin, basic dyes எல்லாமே என்னது positively charged colloid. Okay, so note this too. And next question is, so இது solubility product கண்டுபிடிக்கிறதுக்கான question தான். So the relationship between solubility product and the molar solubility for Ag2CrO4. Okay, இது calculate பண்ணுங்க பார்க்கலாம் quick-ஆ. Ag2CrO4. What will be the relationship between solubility product and molar solubility? Okay, calculate it quickly. Ag2CrO4. So Ag2CrO4 நம்ம எப்படி dissociate பண்ணி எழுதலாம்? Ag2CrO4 so Ag 2 times இருக்கு, இங்க நம்ம பிரிச்சுக்கலாம். so என்ன பண்ண போறோம், opposite charges எழுத போறோம். so இது CrO4 1 time தான் இருக்கு. so Ag plus CrO4 minus. அப்ப எவ்வளவு Ag இருக்கு நம்மளுக்கு, 2 Ag இருக்கனால 2 Ag plus CrO4 minus எழுத போறோம். so what will be KSP?
m என்னன்னு சொல்லி தெரியணும். so m is equal to 2, n equal to 1. so 2 power 2 into 1 power 1 into s power 2 plus 1. so it will be 4s cube. யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? 4s cube. okay, ஹர்ஷிவ், இந்திராணி, சாம், மாடசாமி கரெக்டா சொல்லிருக்கீங்க. எஸ், இட் இஸ் 4s cube. ஓகே, ஸோ வெல் டன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஃபார் த precipitation power is. precipitation power எதுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக precipitation power என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். so this is the hint here. charge increase ஆக precipitation power increase ஆகும். so now tell me the answer. which one will be the correct answer? so charge வந்துட்டு என்ன இருக்கணும்? increase ஆயிருக்கணும். CrO4 is 2 minus, ma'am. yes, it is 2 minus. sorry, CrO4 2 minus. okay. okay, so charge increase ஆக என்ன ஆகணும்? precipitation power increase ஆகணும். so which will be the correct answer? which will be the correct answer? precipitation power. correct order for the precipitation power. பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Na plus கொடுத்திருக்காங்க, Ba2 plus, Al3 plus. and இந்த பக்கம் Cl minus, SO4 2 minus, FeCN6 3 minus. அவ்வளவுதான். so எது அதிகமா இருக்கணும்? சார்ஜ் அதிகமா இருக்கணும். எதுக்கு அதிகமா இருக்கு? Al3 plus FeCN6 3 minus. so இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான். so B D சொல்லிருக்கீங்க. B பார்க்கலாம். 3 plus அதிகமா இருக்கு, 3 minus அதிகமா இருக்கு. so this is the correct answer. D ல என்ன ஆயிடுச்சு? 3 plus கரெக்டா இருக்கு, பட் FeCN6 3 minus வந்துட்டு இங்க நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஓகே, எஸ். so therefore Na plus, Ba2 plus, Al3 plus and Cl minus, SO4 2 minus, FeCN6 3 minus is the correct answer. okay, and next is which of the among the following is true for acidic solution? இது easy question தான். acidic solution க்கு which among the following is true? which among the following is true for acidic solution? என்ன இருக்கணும்? acidic அப்படினாலே என்ன? concentration of H3O plus. so concentration of H3O plus எப்படி இருக்கணும்? yes, it should be high than the concentration of OH minus. so option A is correct. yes. okay, அடுத்து பாருங்க. the number of closed packed spheres is n. the number of tetrahedral voids கேட்டிருக்காங்க. generated will be equal to, அதாவது closed packed spheres ஓட நம்பர் எவ்வளோ அப்படின்னா n இருக்குன்னா what will be the tetrahedral void? okay, so இதுவுமே ஈஸி தான். see, number of spheres n அப்படின்னா octahedral void will be equal to n. அதாவது எவ்வளோ நம்மளுக்கு ஸ்பியர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா octahedral void இருக்கும். பட் tetrahedral void will be equal to 2 times of n. okay, so the answer is 2n. okay, so இதுதான் நம்பரும் கூட கொடுக்கலாம். இப்போ இங்க 6 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன வரணும்? 2 into 6 will be equal to 12. so tetrahedral void will be equal to 12. so basic concept இதுதான், right? so tetrahedral void will be equal to 2n and octahedral void should be equal to n. okay, yes, B correct. B is the correct answer. okay, அடுத்த question பாருங்க. the role of HCl in the conversion of AgCl precipitate into colloids. அதாவது AgCl precipitate AgCl colloid மாத்துறோம். அதுக்காக நம்மளோட electrolyte add பண்ணிருக்கோம் HCl. so what is the role of this HCl? it acts as the process is coagulation or it can act as a precipitating agent, emulsifier, peptizing agent. okay, so D சொல்லிருக்கீங்க ஹர்ஷிவ், peptizing agent. ஜோஷ்வா D சொல்லிருக்கீங்க. yes, it is right, peptizing agent. okay, peptizing agent is the correct answer. next question. T half of the reaction increases with increase in initial concentration of the reaction means the what will be the order of the reaction? அதாவது T half increase ஆகுது with increase in the concentration, initial concentration increase ஆக T half increase ஆகுது. so what will be the order of the reaction? so D peptization சொல்லிருக்கீங்க. yes, it is right. அடுத்து பாருங்க. what will be the answer?
So T half நம்ம ரெண்டுக்கு படிச்சிருக்கோம். One is first order reaction, zero order reaction படிச்சிருக்கோம் இல்லையா? First order reaction what will be T half? It will be equal to 0.693 by K. And zero order reaction what is T half? It is equal to concentration of A naught by 2K. அப்போ first order reactionல A naught கிடையாது. So therefore this is independent of initial concentration. இதுவுமே முக்கியமான word தான். It is independent of initial concentration. The one which is independent of initial concentration is first order reaction. But zero order reaction la initial concentration T half directly proportional. So இது increase ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? T half increase ஆகும். So what will be the answer? Yes, Madasami, you're right. It is zero order reaction. Okay. So zero order reaction, it depends on initial concentration because இங்க என்ன இருக்கு? நமக்கு A naught அப்படின்ற term இருக்கு. இதுவே first order reactionல A naught அப்படின்ற termே கிடையாது. So therefore it is independent of the initial concentration. Okay. Yes. அடுத்த question, it is the assertion reason type question, AR question, right? If the activation energy of a reaction is zero, okay, so activation energy zero வா இருந்துச்சு அப்படின்னா the temperature will have no effect on the rate constant. This is the A. R என்ன கொடுத்திருக்காங்க? Lower the activation energy, slower is the reaction. So, is A true? First true or false ன்னு பார்த்துக்கலாம். A யும் R உம். So, activation energy 0 வா இருந்துச்சு அப்படின்னா the temperature will have no effect on the rate constant. So, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to take the Arrhenius equation. We know that ln K is equal to ln A minus EA by R into T. Okay. So, இங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த activation energy 0 பண்ணிட்டோம் அப்படின்னா, okay, activation energy 0 பண்ணிட்டோம்னா, temperature என்ன ஆயிடும்? 0 into T, 0 ஆயிடும். So, therefore, temperature will not have the effect on the rate constant. Okay, because in the whole term என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. So, therefore, A is true. Okay. B பாருங்க, lower the activation energy, slower is the reaction. So, இந்த question நம்ம already discuss பண்ணோம் இல்லையா? Fifth question என்னமோ we have discussed this. Lower the activation energy. Activation energy கம்மி ஆச்சு அப்படின்னா reaction எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்குமா? ஃபாஸ்டா இருக்குமா? Yes, C சொல்லிருக்கீங்க. Yes, you are right. So, இது என்னவா இருக்கும்? False ஆ இருக்கும். So, A is correct but R is wrong. Okay, so lower the activation energy, faster will be the reaction. Yes, fine. Adutha question, the enzyme that hydrolyze starch to maltoses. Idu நம்ம enzyme catalysis கீழ we have studied, right? Few examples for the enzymes which undergo catalysis reaction la படிச்சிருப்போம். The enzyme that hydrolyze starch to maltoses. The options are urease, diastase, mycoderma aceti and zymase. So, urease என்ன பண்ணும்? It will hydrolyze urea. Urea-வை hydrolyze பண்ணும். Hydrolysis of urea. Okay. And mycoderma aceti என்ன பண்ணும் அப்படின்னா, it converts alcohol to acetic acid-ஆ மாத்தும். Aceti இருக்கா? Aceti. So, acidic. So, aceti என்ன பண்ணுது? Acetic acid-ஆ மாத்துது alcohol. Zymase என்ன பண்ணும்? It converts the glucose to ethanol-ஆ மாத்தும். இந்த zymase எங்க present ஆயிருக்கும் அப்படின்னா yeastல present ஆயிருக்கு. It converts glucose to ethanol. So, starch and maltose மாத்துறது எது அப்படின்னா diastase. Okay. So, 5ல 4 discuss பண்ணிட்டோம். இன்னும் நம்ம விட்டிருக்கிறது pepsin. Pepsin, it is used in the hydrolysis of the polypeptide chain. Protein, amino acid hydrolyze பண்றதுக்கு this peptin is used. So, specific பார்த்தோம் அப்படின்னா L-glutamyl, L-tyrosine. So, இந்த amino acid in the protein chain hydrolyze பண்றதுக்காக pepsin is used. So, hydrolysis of protein is pepsin. Hydrolysis of urea is done by urease. Conversion of alcohol to acetic acid. Acetic. So, mycoderma aceti. Zymase, it is used to convert glucose to ethanol. And diastase, starch to maltose. Okay. So, our answer will be diastase. Okay. So, இதுமே நம்ம easy revise பண்ணியாச்சு. And next is again AR question. Permanent gases like hydrogen, nitrogen, oxygen are absorbed slowly. R is they have low critical temperature. So A யும் R யும் true and பார்த்திரலாம் first. A and R. சொல்லுங்க. Permanent gases like hydrogen, nitrogen, oxygen நம்ம absorption பண்ணோம் அப்படின்னா அது ஸ்லோவா தான் absorb ஆகும். True or false? If you absorb the permanent gases,
ஓகே, ஏ சொல்லியிருக்கீங்க ஜோஷ்வா. அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ கரெக்ட்னு சொல்றீங்க. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்றீங்க. எஸ், யூ ஆர் ரைட். ஸோ பெர்மனன்ட் கேஸஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும். எஸ், இட் இஸ் ட்ரூ. அண்ட் பிகாஸ் ஏன் ஸ்லோவாக அப்சர்வ் ஆகுது? டியூ டு த லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். அண்ட் ஆர் இஸ் ஆல்சோ த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ குட். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அஸ்வின் யூ ஆர் லேட். ஓகே, இந்திராணி ஏ சொல்லியிருக்கீங்க. ஸோ அஸ்வின், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனேயே நீங்கள் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோலேயே நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். எஸ், ஸோ த ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபியூவல் செல் இஸ், ஃபியூவல் செல்லோட ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் என்ன? வாட் இஸ் த ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ஃபியூவல் செல்? வாட் இஸ் தி ஜென்ரல் ரெப்ரஸன்ட் ஃபார் அ ஃபியூவல் செல்? என்ன இருக்கணும் ஃபியூவல் செல்ல? ஃபியூவல் இருக்கணும், அண்ட் தென் எலக்ட்ரோட் இருக்கணும், எலக்ட்ரோலைட் இருக்கணும், ஆக்சிடென்ட் இருக்கணுமா, ரிடக்டன்ட் இருக்கணுமா? அதுதான் கொஸ்டின். ஸோ பி சொல்றீங்க, ஏ சொல்றீங்க. எஸ், இட் இஸ் ஏ. ஃபியூவல், எலக்ட்ரோட், எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோட் அண்ட் ஆக்சிடென்ட். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ஃபியூவல் செல். அடுத்து, during intercalation the potential must be greater than the EMF produced by the cell, lesser than the EMF produced by the cell, equal to the EMF and equal to the resistance experienced by the cell. Intercalation அப்படின்னா என்ன? Intercalation அப்படின்னா இன்டர்கேலேஷன் அப்படின்றது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு பேட்டரி நம்ம சார்ஜ் பண்றோம், அது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இன்டர்கேலேஷன் நடக்கும். ஏ சொல்லியிருக்கீங்க. எஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் இந்த செல்லோட இஎம்எஃப் விட கிரேட்டரா இருக்கணும். இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் பை த செல்ஸ். அப்போ என்ன ஆகும்? இந்த லித்தியம் பிளஸ் அயான்ஸ் இது இனிஷியலா எங்க இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி பிரசன்ட் அட் தி கேத்தோட். ஓகே, கேத்தோட்ல இந்த லித்தியம் பிளஸ் அயான்ஸ் சார்ஜ் ஆகும்போது லித்தியம் பிளஸ் அயான்ஸ் எங்க போயிருது? கேத்தோடுக்கு போயிருது. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இஎம்எஃப் விட அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் கிரேட்டர் அப்ளை பண்ணும்போது இந்த கேத்தோட்ல இருக்க லித்தியம் அயான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில வந்து நம்ம எலக்ட்ரோடு, கிராஃபைட் எலக்ட்ரோடு இருக்கா, அது போரஸா இருக்கும். ஸோ இந்த போர்ஸ்குள்ள இந்த லித்தியம் அயான்ஸ் வந்துடும். இந்த ப்ராசஸா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்கேலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 2 மார்க் கொஸ்டின். ஓகே, புக் இன்சைட் 2 மார்க் கொஸ்டின், இன்டர்கேலேஷன். ஸோ இதையும் நீங்க டெஃபினேஷனோட படிச்சு வச்சுக்கோங்க. எஸ், எஸ். ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். விக்னேஷ், மாடசாமி, ஹர்ஷிவ், அஸ்வின். எஸ். ஓகே, அடுத்து பாருங்க, the fraction of total volume occupied by the atoms in a simple cubic cell is. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? இந்த சிம்பிள் கியூபிக் செல்லோட ஆர் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா we have studied packing efficiency and then we have studied the vacuum space எல்லாமே இல்லையா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, fraction of total volume occupied by the atoms in a cubic cell. இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? We know that the volume of sphere is 4/3 pi r cube. ரைட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணும்? நம்மளோட கியூபிக் யூனிட் செல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதனால மல்டிப்ளை பண்ணும். ஸோ n into 4/3 pi r cube will be equal to what? Total volume occupied. இதுதான் total volume occupied. ஓகே, divided by a cube. இதுதான் total volume occupied. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா will be getting this. ரைட். ஸோ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்க்கு வாட் இஸ் ஆர்? ஆர் என்னது ஃபார் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்? R is equal to, what is R for simple cubic unit cell? இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி we have discussed, right? What is R for simple cubic unit cell? Yes, it is A by 2. And for BCC it is √3/4A, and for FCC it is √2/4A. Correct? And what is the number of atoms in simple cubic unit cell? What is the number of atoms in simple cubic unit cell? Number of atoms என்ன? இது நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல இல்லையா? Number of atoms present in simple cubic unit cell is, simple cubicனா எங்க இருக்கும்? கார்னர்ஸ்ல மட்டும் இருக்கும். ஸோ கார்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1/8. 8 இருக்கனால 8 into 1/8 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அதே மாதிரி BCCக்கு சொல்லுங்க, what will be the number of atoms? For BCC it is 2 and for FCC it will be 4. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இங்கே சிம்பிள் கியூபிக் கொடுத்துருக்கனால 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4/3 pi into r இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்? A by 2 the whole cube by a cube போட போறோம். ரைட். ஸோ என்ன ஆகும்? a cube cancel ஆயிட போகுது. ஸோ 4/3 pi into
1 by 2 into 2 into 2. So 4 cancel ஆயிடுச்சுன்னா என்ன இருந்துரும் pi by 6 வந்துரும். So our answer will be pi by 6. Pi by 6 is the correct answer. Okay, so pi by 6. இதே மாதிரி தான் we'll be calculating the fraction for BCC and FCC. And இன்னுமே இதை ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேப்லெட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுன்றதுக்காக. ஸோ the fraction will be for simple cubic it will be pi by 6 and for BCC it will be root 3 pi by 8 and for FCC it will be root 2 pi by 6. Okay, இதுதான் fraction. And இது ஞாபகம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலால போட்டு we can calculate. Okay, so இதுவுமே இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த 4 நம்ம படித்தோம் இல்லையா, அது கூட இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் இதையும் இன்க்ளூட் பண்ணி வச்சு ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ், ஃபைன். அடுத்து the relationship between free energy change and EMF of a cell is. Yes, Harshiv, I promised you, right? நான் என்ன சொன்னேன், புக் பேக் மட்டும் இல்லை, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வில் பி டிஸ்கஸிங் நான் ப்ராமிஸ் பண்ணேன் இல்லையா? எஸ், ஓகே, ஃபைன். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அண்ட் அன் EMF of a cell is. What will be the relationship? Delta G will be equal to, yes, you're right, minus NFE. ஓகே, அதே மாதிரி இதில் இன்னொரு டைப்பும் கேட்கலாம். எப்படின்னா தி ஒர்க் டன் by the cell is given by அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சேம் ஆன்சர் தான். ஒர்க் டன் பை த செல் வில் பி ஈக்குவல் டு டெல்டா ஜி வில் பி ஈக்குவல் டு வாட் மைனஸ் என்எஃப்இ. ஸோ மைனஸ் என்எஃப்இ தான் ஆன்சராக வரும். ஸோ இது ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். ஓகே, எஸ். அடுத்து when a reaction is non-feasible, E naught of the cell will be. If the reaction is non-feasible, E naught of the cell will be. Non-feasible அப்படின்னா என்ன? feasible அப்படின்னா spontaneous reaction, அதாவது உடனே நடக்கிற reaction. நான் ஃபீஸபிள் அப்படின்றது நான் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன், அது உடனே நடக்காது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ரியாக்ஷன் கேன் அக்கர். ஸோ திஸ் இஸ் நான் ஸ்பான்டானியஸ். அப்போ ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸாக இருக்கணும்னா டெல்டா ஜி எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும் இல்லையா? இப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப் படித்தோம். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ. ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ. அப்போ டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, n வந்துட்டு the number of electrons involved, f வந்துட்டு ஃபாரடே. இந்த ரெண்டும் நெகட்டிவா இருக்க போறது இல்ல. இந்த E என்ன ஆகலாம்? பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதை நான் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன், மைனஸ் ஆஃப் இன்னு சொல்லி. இப்போ இந்த E வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும்? NF into minus into plus என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அதனால நம்மளுக்கு மைனஸ் என்எஃப்இ கிடைக்கும். ஸோ டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருக்க போகுது. இதுவே இ வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு என்எஃப் இன்டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் இ. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடுமா? ஸோ டெல்டா ஜி என்ன ஆயிடும்? என்எஃப்இ ஆயிடும். அப்போ இங்க டெல்டா ஜி வந்துட்டு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா இது என்னது? நான் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். அப்போ நான் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனுக்கு வாட் ஷுட் பி இ? இ எப்படி இருக்கணும்? எஸ், இட் இஸ் நெகட்டிவ். யூர் ரைட். ஓகே, இ ஷுட் பி நெகட்டிவ். அண்ட் ஃபார் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் இ ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே, எஸ். அடுத்து is it a no colorless at room temperature? room temperatureல zinc oxide colorless-ஆ இருக்கு. இதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா எல்லோ கலரா மாறுது. So this defect is due to, what will be the defect here? What will be the defect? So இதுவுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு I hope. Zinc oxide is colorless at room temperature. If heated it becomes yellow in color. அதாவது இந்த டிஃபெக்ட்ஸ்லயே நம்ம F சென்டர்னு படிச்சிருப்போம், ரைட்? F சென்டர் எதுக்கு இருக்கும்? F சென்டர் இருந்தால் தான் இந்த கலர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ F சென்டர் எங்க இருக்கும்? எஸ், இட் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல தான் F சென்டர் ஃபார்ம் ஆகுது. F சென்டர் ஃபார்ம் ஆகுறதுனால தான் ரூம் டெம்பரேச்சர்ல கலர்லெஸ்ஸா இருக்கிறது. ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? வில் பி கெட்டிங் திஸ் எல்லோ கலர். ஓகே, எஸ். அடுத்து ரீசார்ஜ் ஆஃப் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இன்வால்வ்ஸ். அதாவது லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும்? reduction of anode to lead, reduction of cathode to lead, oxidation of anode to lead oxide and oxidation of cathode to lead. இந்த discharge நடக்கிற போது
என்ன ப்ராசஸ் என்ன ரியாக்ஷன் நடக்குமோ ரீசார்ஜ் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படியே இன்வர்ஸ் ஆகும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட லெட் வந்துட்டு என்ன ஆகுது PbSO4 கன்வெர்ட் ஆகும் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்ந்து. அப்போ டிஸ்சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த PbSO4 இருக்கு இல்லையா, PbSO4 லெட் சல்ஃபேட், இது என்ன ஆகுது வாட்டர் கூட சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் Pb plus Pb plus 2 plus ion PbO2 plus H plus plus SO4 2 minus form பண்ணும். இங்க 2 times of water போட்டுக்கலாம், அப்பதான் பேலன்ஸ் ஆகும், 4H plus form ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா, கேத்தோட்ல என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். இது வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது. அப்போ ரீசார்ஜ் ஆகும்போது இது என்ன ஆகும், அப்படியே இன்வர்ஸ் ஆகும். ஸோ ஆனோட ரிடக்ஷனும் கேத்தோட்ல ஆக்சிடேஷனும் நடக்கும். எப்படி நம்மளோட ரியாக்ஷன் இன்வர்ஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ப்ராசஸும் இன்வர்ஸ் ஆகும், ரைட். ஸோ ரியாக்ஷன் மாறுது அப்படின்னாலே என்ன ஆகுது, ப்ராசஸ் மாறுதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஆனோட்ல என்ன நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். ஸோ இங்க என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரிடக்ஷன் ஆஃப் ஆனோட் ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஆனோட் டு லெட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்ன ஆகுது, ஆனோட்ல வந்துட்டு என்ன நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. அப்ப ரிடக்ஷன் நடக்குதுன்னா இங்க என்ன ஆகணும், இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு PB அயோனா தான் இருக்கும். இட் ஷுட் பி PB தான், லெட் தான், ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்க Pb2+ இருந்து என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுவே கேத்தோட்ல என்ன நடக்கணும், ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்ப ஆக்சிடேஷனுக்கு பாருங்க, ஸோ ஆக்சிடேஷன் எங்க நடக்குது, கேத்தோட்ல நடக்குது. கேத்தோட் ஆக்சிடேஷன் ஆஃப் கேத்தோட் டு லெட்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகணும், நம்மளுக்கு த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. அப்போ இங்க Pb2+ இருக்கு, இங்க என்ன வரும், நம்மளுக்கு Pb4+ வரும். ஏன்னா இங்க O2 இருக்கு இல்லையா, அப்போ 2 × -2 = 0, Pb4+ வரும். அப்போ என்ன ஆகுது, இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன் அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான் திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட். இங்கே லெட் ஆக்சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏயும் கரெக்டாக இருக்கும், டியும் கரெக்டாக இருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டிஸ்சார்ஜுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, டிஸ்சார்ஜ் அப்போ ஆனோட்ல ஆக்சிடேஷன், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆனோட்ல ரிடக்ஷனும் கேத்தோட்ல ஆக்சிடேஷனும் இன்வர்ஸ் ஆகும். ஓகே, எஸ். ஸோ எல்லாரும் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, எதுக்கு சொல்லியிருக்கீங்க, இதுக்கா. ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, which of the following interface cannot be obtained. இதுல எது வந்துட்டு obtain பண்ண முடியாத interfaces. So 10 more questions to go, 45 questions. இந்த 35th question. Okay, so fast answer பண்ணுங்க, don't leave the session. So we have few more questions to go. Okay, which of the following interface cannot be obtained? Yes, it is gas interface. It cannot be obtained. You're right. அடுத்து பாருங்க, which of the following process is responsible for the formation of delta? டெல்டா அப்படின்றது என்ன, அதாவது நம்மளோட ரிவரும் சீயும் சேர்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தி கொயாகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனால நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்கும், ஃபர்டைலா இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் வில் பி தி ஆன்சர், இட் இஸ் coagulation is responsible for the coagulation. Yes, it is B. Okay, அடுத்து பாருங்க, the rate of decomposition of H2O2 decrease in the presence of. Okay, இப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்ன கேட்டாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், இட் இஸ் நெகட்டிவ் கேட்டாலிசிஸ். கரெக்டா, நெகட்டிவ் கேட்டாலிசிஸ். ஓகே, இந்த நெகட்டிவ் கேட்டாலிசிஸ்க்கும் கேட்டலிட்டிக் பாய்சனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கேட்டலிட்டிக் பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னா it will reduce the activity of catalyst. catalyst ஓட ஆக்டிவிட்டி என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிவிடும். பட் நெகட்டிவ் கேட்டாலிசிஸ் அப்படின்றது என்ன, இட் வில் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ இந்த H2O2 டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா இதோட ரேட் டிக்ரீஸ் ஆகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட், இன் பிரசன்ஸ் ஆஃப் கிளிசரால். ஓகே, கிளிசரால் ஆர் டைல்யூட் ஆசிட். கிளிசரால் ஆர் டைல்யூட் ஆசிட் போடும்போது என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதாவது CHCl3 ஃபாஸ்ஜீனா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்க வந்துட்டு எத்தனால் இட் ஆக்ட் அஸ் தி நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இந்த ரெண்டு ரியாக்ஷனோட நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் இதுதான். ஓகே, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்ல.
So for glycerol, a dilute acid should be used for the decomposition of hydrogen peroxide. இதே மாதிரி oxidation, இதை நம்ம oxidize பண்ணுவோம் 3 times of O2 போட்டு, அப்போ நம்மளுக்கு phosgene கிடைக்கும். இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், எத்தனால நெகட்டிவ் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, and next is Es2S3 is dash shaped colloid, and இது one time வந்து public questionல 2 markல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் this question. Okay, the shape of the colloids. So As2S3 is, what is the shape of As2S3? Arsenic sulfide. What is the shape? நம்ம 3 colloidக்கு shape படிச்சிருப்போம். One is As2S3. அடுத்தது it will be FeOH thrice, and next is W3O5, tungstic oxide. So the shape of As2S3 is spherical, and FeOH thrice it will be disc or plate shape. ரெண்டுமே ஒண்ணுதான், டிஸ்க் இல்லைனா பிளேட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஷேப். அண்ட் W3O5 is rod shaped. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ As2S3 ஓட ஷேப் என்னது, இட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே ஃபைன், இந்திராணி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, டி. அடுத்து பாருங்க, the half life period of a first order reaction is 69.3 seconds. What will be the rate constant? ஸோ ஹாஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் லைஃப் என்னது, இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, T half is equal to 0.693 by K. அப்போ இங்க K என்ன கொடுத்திருக்காங்க, 69.3 கொடுத்திருக்காங்க. ஸோ 0.693 by 69.3 போடலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது இங்க ரிமூவ் ஆயிடும், இங்க ஒன்று ரிமூவ் ஆயிடும். அப்படின்னா என்ன இருக்கும், 10 ஸ்கொயர்ட் இருக்கும். இது மேலே போச்சுன்னா என்ன ஆயிடும், 10 power minus 2 second inverse will be the correct answer. Okay, A. Yes, Madasami Harshib, you are right, it is A. அடுத்து energy of activation of a reactant is reduced by, அதாவது EA எப்போ ரெடியூஸ் ஆகும், reduced pressure, reduced temperature, increased pressure, increased temperature. Okay, so again we are going to write the Arrhenius equation. Ln K is equal to ln A minus EA by RT. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதில் ஏதாவது ப்ரெஷர் இருக்கா, இல்லை. ஸோ இந்த ப்ரெஷர் ரெண்டுமே இருக்க போகிறதில்ல. ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும்போது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ரெடியூஸ் ஆகுமா, இல்லை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது யூல் பி கெட்டிங் தி இன்க்ரீஸ்டு ஆக்டிவேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ வாட் வில் பி தி ஆன்சர்? ஸோ EA by RT இருக்கா. ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்மளுக்கு EA by RT மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும், EA is equal to RTன்னு வருமா, இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டா. அப்போ EAவும் Tயும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனை ரெடியூஸ் பண்ணும். அப்போ இது டிக்ரீஸ் ஆகணும்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், டிக்ரீஸ்டா இருக்கணும், பிகாஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ யோர் ஆன்சர் வில் பி ரெடியூஸ்டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த Arrhenius ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணிட்டோம்னு மட்டும் பாருங்க. ஓகே, எஸ். அடுத்து the catalytic poison in Haber's process. What is the catalytic poison in Haber's process? இப்போ தான் பார்த்தோம். catalytic poison என்ன பண்ணும், catalytic poison என்ன பண்ணுது, கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுது. Fe it is the catalyst of Haber's process. Madasami, Fe பாருங்க, Fe it is the catalyst, right? Haber's processல யூஸ் பண்ற catalyst என்னது, Fe. So this is the catalyst in Haber's process. Again, ஹர்ஷவும் ஏதான் சொல்லியிருக்கீங்க, Haber's processல catalyst எது, Fe தான். இதோட ஆக்டிவிட்டியா டிக்ரீஸ் பண்றது தான் என்னது, catalytic poison. Correct? So H2S, yes, correct. Madasami, you're right, H2S correct. ஓகே, ரம்யா பி சொல்லியிருக்கீங்க. ரம்யா, நீங்கள் இப்போ தான் செஷன் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே, ஸோ H2S is the correct answer. ஸோ catalytic poison in Haber's process is H2S. அதே மாதிரி இன்னும் 2 catalytic poison இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். decomposition of water. ஸோ வாட்டரை டீகம்போஸ் பண்ணும்போது எது கேட்டலிட்டிக் பாய்சனை யூஸ் ஆகும் அப்படின்னா CO, கார்பன் மோனாக்சைடு யூஸ் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது As2SO3 it acts as the catalytic poison. Okay, so H2S is the catalytic poison for Haber's process. Decomposition of water க்கு CO and oxidation of SO2 to SO3 க்கு S2O3. So இந்த 3 எக்ஸாம்பிள் இருக்கு, அந்த மூணுமே நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. Okay, அடுத்து பாருங்க, which among the following act as an emulsifier?
ஸோ எது வந்துட்டு எமல்சிஃபையராக ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ், லாங் செயின் போலார் காம்பவுண்ட்ஸ், இன்சொல்யூபிள் பவுடர்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ். ஓகே ரம்யா, இப்பதான் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா C45 questions we have discussed ஆல்மோஸ்ட் 5 questions தான் மிச்சம் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க questions எல்லாமே நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே பார்த்துருங்க. ஓகே, எஸ். So which among the following act as emulsifier? And also நம்ம inorganic chemistry க்கும் we have discussed 50 questions அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் inorganic chemistryல. அதையும் நீங்க செக் பண்ணல அப்படின்னா யாரெல்லாம் செக் பண்ணலையோ அவங்கள ஒரு டைம் ஓகே யூ ஸ்பெண்ட் 1 hour 15 minutes நினைக்கிறேன். ஸோ யூ ஸ்பெண்ட் இட் அண்ட் கம்ப்ளீட்டா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஃபைன். Yes, it is all of the above. Okay, so lyophilic colloid, long chain polar compounds, insoluble powders இது எல்லாமே என்ன பண்ணும், emulsify பண்ணும். ஓகே, ஸோ சாம் டெரன் ஏ சொல்றீங்க, இந்திராணி பி சொல்றீங்க, மூணுமே தான். ஓகே, lyophilic colloids, long chain polar compounds and insoluble powders, everything act as emulsifier. And next, the rate constant of a reaction at a temperature 200 Kelvin is 10 times less than the rate constant at 400 Kelvin. What will be the activation energy of the reaction? So again நம்ம என்ன பண்ண போறோம், சேம் தான் எடுத்துக்க போறோம். Activation energy க்கு Arrhenius equation with respect to temperature நம்ம எடுத்துக்கலாம். So log K2 by K1 is equal to what? Log K2 by K1 is equal to EA by 2.303 R T2 minus T1 by T2 T1. Okay, so இதுதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கிறது இல்லையா. ஸோ இங்க log K2 by K1, இப்போ K2ன்றதை நம்ம 400 கெல்வின்க்கு வச்சுக்கலாம், K1ன்றதை 200 கெல்வின்க்கு வச்சுக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ரியாக்ஷன் அட் டெம்பரேச்சர் 200 கெல்வின், அதாவது K1 is 10 times less than the rate constant at 400 Kelvin. அப்போ it will be equal to what, K2 by 10. கரெக்டா? So K1 is 10 times less than K2. So therefore log K2 by K1 என்னது, K2 by 10. So K2 by 10 is equal to EA by 2.303 R. T2 என்ன, second temperature 400 minus 200 by 400 into 200. அப்போ இங்க K2 K2 cancel ஆயிடுமா, இந்த log 1 by 1 by 10 மேல போச்சுன்னா என்ன ஆயிடும், log 10 ஆயிடும். log 10 வேல்யூ என்ன, 1. So 1 is equal to E by 2.303 R. 400 minus 200 என்னது, 200 by 4 into 2 8 into 10 power 4 போட்டுக்கலாமா, 4 0 இருக்கனால 10 power 4. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், EA வேணும். So therefore I'll write here EA will be equal to இந்த 2.303 R 2.303 R கீழே இருக்கு அதனால மேலே போயிடும், into இங்க என்ன இருக்கு, 200 by 8 into 10 power 4 இருக்கு. So 8 into 10 power 4 by 200 மாத்திக்கலாம். இப்போ cancel out பண்ணிக்கலாம். So 8 25 times 200 வருமா. So இங்க 2.303 by 25 போட்டுக்கோங்க. So 25 2.303 divide பண்ணிக்கலாம். So நான் என்ன பண்றேன், 0 பாயிண்ட் எடுக்கிறேன், அப்போ 23 வரும், இன்னொரு 0 எடுக்கிறேன், 230 வரும். ஸோ 25 10 டைம்ஸ் போட்டால் என்ன ஆகிடும், 250 ஆகிடுமா, ஆனால் 9 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 9 டைம்ஸ் போட்டால் என்ன ஆகுது, 9 5 45 4 கேரி பண்ணிக்கலாம், 9 2 18 18னா 225 வருமா. ஸோ 5 இங்கே வருது, 3 இருக்கு. ஸோ 25 2s are 50. ஓகே, அகெயின் 3 இருக்கு, 0.0 வச்சுக்கலாம். ஸோ 25 1s are 25 and again 5 இருக்கும், 2 times போட்டோம்னா 50 ஆயிடும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 0.09212 வந்திருக்கு. ஸோ 0.09212 into 10 power 4 இருக்கா. ஸோ 1 2 3 4. ஸோ it will be 921.2 R. ஸோ இங்கே R வருது இல்லையா. ஸோ therefore your answer will be 921.2 R. Okay, yes. Fine. ஓகே, அடுத்து the basis for Cauldrol's law. Cauldrol's law ஓட பேசிஸ் என்ன, குட் வைப்ஸ் பி சொல்லியிருக்கீங்க. குட் வைப்ஸ் நீங்களும் இப்போ தான் ஜாயின் பண்ணீங்களா. ஸோ இப்போ தான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல்மோஸ்ட் 44 questions டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க questions நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எஸ் எஸ் இட் இஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். கரெக்டா ஹர்ஷிவ், இந்திராணி, மாடசாமி, விக்னேஷ். எஸ் இட் இஸ் பி. And the last question is example for irreversible salts. Okay, irreversible salts கான example கேட்டிருக்காங்க. Salts of protein, salts of starch, salts of gold and salts of rubber. So irreversible salts வந்து lyophilic lyophobic. First இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Irreversible salts
Lyophilica, lyophobica. Okay, salts of starch, B. Irreversible salts, lyophilica, lyophobica. Yes, it is lyophobic. Yes. So, இதுதான் irreversible. அப்ப எக்ஸாம்பிள் என்னென்ன படிச்சிருக்கோம்? Okay, so what is the example? Yes, it is salts of gold. Most of metals are salts வந்துட்டு lyophobic இருக்கும். Okay, salts of gold. Salts of gold, platinum, copper இதெல்லாமே lyophobic. அதாவது irreversible. And reversible என்னவா இருக்கும்? Protein, starch, rubber இதெல்லாமே lyophilic. So that is reversible salts. Okay, yes. So we have completed the questions in physical chemistry. So யாருக்கெல்லாம் இந்த செஷன் பிடிச்சது and also நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க லாஸ்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி. So what is the difference between salts and solution? So solution அப்படின்றது நம்ம solute solvent ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கிடைக்கிறது சொல்யூஷன். அது லிக்விடாக இருக்கும். சால் பார்த்தீங்க அப்படின்னா அது கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும். அதாவது கொலாய்ட்ஸ் மில்க் இருக்கு அண்ட் தென் சீஸ் ஜெல்லி இதெல்லாமே வந்துட்டு என்னது, தே ஆர் தி கொலாய்ட்ஸ். அதை தான் நம்ம சால்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, யா, தேங்க்யூ ஹர்ஷிவ். ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தி ஸ்கோர்? ஹர்ஷிவ், இந்திராணி, மாடசாமி நீங்களாம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கீங்க இல்லையா? ஸோ விக்னேஷ், வாட் இஸ் தி ஸ்கோர்? Yes, 34. Okay, so Indrani, inorganic la you scored 45 out of 50, right? So inga 34 தான் வாங்கியிருக்கீங்க. So physical chemistry எங்கேயோ கொஞ்சம் வீக்காக இருக்கு. எதர் கேல்குலேஷன்ல இருக்கும் இல்லைன்னா கான்செப்ஷுவலாக இருக்கும். ஸோ எங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் மாடசாமி 29, விக்னேஷ் 25. ஹர்ஷப் ஸ்டார்டிங்கே சொன்னல, ஜஸ்ட் கேல்குலேட்டட். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எங்கெங்க நம்மளோட வீக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? எஸ். ஓகே, ஸோ குட். ஸோ அடுத்தது நம்ம இந்த 45 கொஷின்ஸ்ல இருந்து எந்த கொஷின் நம்மளோட பப்ளிக்ல வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ புக் பேக் எல்லாமே நீங்க ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக் நீங்க தரோவா இருப்பீங்கன்றதுக்காக தான் ஐ டென்ட் டிஸ்கஸ் தி புக் பேக். ஓகே, மோஸ்ட்டாக புக் இன் சைடும் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி செஷன் நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இருக்க போது கம்மிங் ஃப்ரைடே. ஸோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க இதே மாதிரி. அண்ட் ஆல்சோ ஆர்கானிக்ல அதாவது 1 மார்க்ஸ், ஓகே, பர்டிகுலராக 1 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணணும். எந்த 1 மார்க்ஸில் டவுட் இருக்கோ அதை இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க கம்யூனிட்டி நம்பருக்கு யூ சென்ட் இட். ஓகே, ஸோ நான் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நான் இன்க்ளூட் பண்ணிட்டே வந்துடுறேன். ஓகே, ஸோ ஃபர்தர் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ ஆல்சோ டு ப்ரிப்பேர் தி ஸ்லைட்ஸ். ஓகே, ஸோ அதனால நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. உங்கள் ஸ்கூலில் கேட்ட ஏதாவது டஃப் 1 மார்க்ஸ் இருக்கு, இல்லை புக் பேக்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஈஸியாக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, புரியாமல் இருக்குது, அதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஸோ தேர்ஃபோர் we can solve it. Okay, yes, yeah, okay, fine, thank you all. Okay, so thank you for your patience ivlo நேரம் இருந்து பார்த்ததுக்கு. Yes, fine, yeah, thank you, good night. ஓகே, ஸோ எல்லாருமே இன்னொரு டைம் நீங்கள் நம்ம பார்த்த டேபிள்ஸ் எல்லாமே இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காது. அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம் நம்ம பக்கத்தில் வந்துட்டே இருக்கு இல்லையா, நம்ம மோஸ்ட்டாக அந்த 1 மார்க்ஸில் தான் மார்க்ஸ் லூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால திருப்பி பாருங்கள். ஓகே, எஸ், ஓகே, ஃபைன், தேங்க்யூ. I'll end the session. Thank you all. Yes, thank you Vignesh, Sam, Harshiv. Thank you. Bye, good night, take care.